வணக்கம் நண்பா நண்பிஸ். சரி வீடியோக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்கே ஒரு குதிரை வண்டியில ஒரு லேடி வர, அப்போ ஒருத்தர் வந்து, இளவரசி உங்க தம்பி கண்ணா நேத்து மதுபான கடையில லூக்கியோட சண்டை போட்டிருக்காரு, அதனால பிரபு ரொம்ப கோபமா இருக்காரு. அதே நேரத்துல கொம்ப வச்சுட்டு, டேய் ஓடாதடா நில்லு, யோ நீ முதல்ல ஓடி வராதையா. என்னங்க அவன் நம்ம பையன், அவனையே அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறேனா, நான் டைஷி, என் வாழ்நாள் முழுக்க பாதி நாள் ராணுவத்திலே இருந்தேன். என்னோட கடின உழைப்ப பார்த்து அரசரி என்ன நாட்டோட படை தளபதியா மாத்தினாரு. அப்படிப்பட்டவனோட மகன் அந்த லுயன்ஜி பையன் கிட்ட அடி வாங்கியிருக்கான். என்னடா நீ என்ன கோலையா? ஏன் அவனை திரும்பலாம் அடிக்க மாட்டியா? சோர்ல உப்பு போட்டு தானே சாப்பிடுற, உனக்கு திறமைன்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லையடா. உதவாக்காரா? யாரு உதவாக்கார? இங்க பாரு நைனா, உன் மகனுக்கு சண்டை போட தெரியாதுதான், ஆனா நம்ம நாட்டோட பெண்கள் கிட்ட கேட்டு பாரு. நான் இந்த சிட்டியோட நம்பர் 1 பிளே பாய். கண்ணா இது உண்மையா? ஆமாமா. உதவக்காரா இது பெருமையான விஷயமாடா. என் மானத்தை வாங்கவே பிறந்திருக்க. யோ நைனா, எதுவா இருந்தாலும் திட்டுறதோடு நிறுத்து, அடிக்கிற வேலை எல்லாம் வேணாம். அக்கா இந்த பண்ருட்டி வாங்கிட்டு இருந்து காப்பாத்துக்கா. அப்பா ஏன்பா கண்ணாவை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? தப்பா அவன் மேல இல்லப்பா. டே கண்ணா, நீ ஏன்டா அந்த பையன் கூட சண்டை போட்ட? ஏக்கா அந்த லூக்கி தாசி மடத்தோட நம்பர் 1 ஃபிகரை என் கிட்ட இருந்து உஷார் பண்ண பார்த்தாங்க. அதுல காண்டாகி அவன் கண்ணத்துல ஒண்ணு விட்ட, அவன் பதிலுக்கு ஏன் மூஞ்ச பஞ்சர் ஆக்கிட்டான். நான் இளவரசர் மனைவி, அவரோட மச்சானி, அத தெரிஞ்சும் உன் மூஞ்சில ஒண்ணு விட்டுருக்கான். வாய முடுறீங்களா? இவன் சண்டை போடாதது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த டைஷியோட பையன் ஒரு பொம்பளை பொறுக்கியான், அதுவும் என் கண்ணு முன்னாடி சொல்றாங்க. நான் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா இவன், தம்பி பாத்தியா அப்பா எவ்வளவு கோபமா இருக்காருன்னு. ஏக்கா அந்த ஆளை நம்பாதக்கா, இந்த ஆள் ஏன் திரும்ப அடிக்கிறான்? இலையில ஒரே கலவரமா இருக்கு, அதனால நாட்டை காப்பாத்த மகாராஜா ஒரு முடிவு பண்ணிருக்காரு. இந்த ஆளுக்கு வயசாச்சு, அதனால இவரோட பதவியை பிடுங்கி அந்த லுக்கியோட அப்பாவுக்கு தந்துட்டாங்க. அதான் இந்த ஆளு ஏன் மேல காண்ட காட்டுறான். என்னடா சொன்ன? எனக்கு வயசாச்சா? உன்ன தம்பி ஓடிடுடா, நீ மட்டும் இருந்த அப்பா உன்னை கொன்னாலும் கொண்டுருவாரு. உடனே தலைவர் அங்க இருந்து ஓட, அப்பா தலைவனோட ஃப்ரெண்டு அவனை பார்க்க வர, டே சிவா வண்டி எடுடா. ஏன் மச்சான்? அடே எடுடா. ஓ இதானா? ஆமா சரி இப்ப எங்க போற? என் கசினோட கல்யாணத்துக்கு போற. சரி நீ எங்க போகணும் சொல்லு, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். மாமா நானும் உன் கூட வரேன்டா. கோன்சங்கா? ஆமா மாமா, என்னை நான் செம்ம கான்ல இருக்கான், போனேன்னு வச்சுக்க என்ன பொழந்துருவான். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பொண்ணுங்களை பார்த்து வாழ்க்கையே போரா போச்சு மாமா, அதனால நானும் உன் கூட வரேன். ஏண்டா உன் அப்பா பேர் புகழ் சம்பாதிக்க பாக்குறாரு, நீ என்னன்னா? மாமா பொறாமப்படாத, இதுதான் நம்மளோட வாழ்க்கை. யோசிச்சு பாரு மாமா, எப்ப பார்த்தாலும் ராஜ்யத்துக்காக போராடுறாரு, அதுக்காக உழைச்சாரு, அதுக்காக நிறைய செல்வத்தை அரசர் தந்தாரு. சோ அதுவே போதும் மாமா, இல்ல நான் வேற போராடணுமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் கசின் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அழகா இருப்பாளா? இதுக்குதான் நான் உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்டா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கைப்புல வண்டிய உடனே கோசாங் கூடு. ரைட் எஜமா. இந்த நாட்டுல குவான்சாங்ல பூ குடும்பத்தோட 2வது மனைவியோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போறதுனால அதுக்கு எல்லாருமே ரெடியாக, நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. சிவா வந்துட்டியாப்பா? இவங்க தாண்டா என் அத்தை. என்னப்பா இழைச்சி போயிட்ட? சரி வா உள்ள போலாம். எதுக்குமா அழுவுற? நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்களை விட்டு போக போற, சோ நான் அழுக கூடாதா? ஃபுரோ உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதான் உன்னோட அம்மா அழுவுறாங்க. ஏன்னா உன் அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணுல. ஏன் உங்களுக்கு பொண்ணு இல்லையா சித்தி? ஆனா எனக்கு ஒரு பையன் இருக்காலம்மா, அவன் என்ன பாத்தப்பான். ஆனா உன்னோட அம்மாவோட நிலைமை அப்படியா? நீ தான் உன்னோட அம்மாவுக்கு ஒரே வாரிசு, அதனால தானே வலுரா. சரி நான் போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, பின்ன இருக்காதாமா? உனக்கு கல்யாணம் ஆக போதுல, அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்காக நீ நிறைய உழைச்சிருக்க. சரிம்மா இனிமே நீ வேலையே பார்க்க வேணாம், நம்ம வீட்டோட கணக்கு புத்தகத்தை எங்க கிட்ட கொடுமா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? ஃபியூரோ இன்னும் சில மணி நேரத்துல ஷென் குடும்பத்தோட மருமகளா மாறப்போறா. சோ அவையே நம்ம வீட்டோட கணக்கு புத்தகத்தை வச்சிருக்கணும். ஏன் இப்படி பேசுற? அக்கா இது நான் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல, நம்ம புருஷன் தான் சொன்னாரு ஃபுரோக்கு கல்யாணம் ஆக போகுது, கணக்கு புத்தகத்தை இனிமே அவ பாத்துக்க வேணாம். ஜியூன் அதை அவங்க கிட்ட கொடு. ஆனா குடுன்னு சொன்னேன். உடனே வதத்தர அவங்க சின்னம்மா அதை வாங்கிட்டு போக, இந்த பக்கம் சிவா சாங்கோ நகரத்துல நீ பெரிய இடத்துல இருக்கியா? அப்படிலாம் இல்லாத, நாங்க ஒரு சாதாரண ஆள் தான். அட சும்மா சொல்லாதப்பா. ஆனா சிவா உன் கசினுக்கு பார்த்திருக்குமே ஒரு பொண்ணு, அந்த குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் தான். ஆனா அவங்க மாமா நம்ம மாவட்டத்தோட அதிகாரியா மாறினதும் அந்த குடும்பம் பண்ற அலுப்பற இருக்கு தாங்க முடியலப்பா. அதனால நீயும் ஒரு அதிகாரியா மாறணும். பாக்கலாம் அத்த. சரி அத்த, நீ பேசுறத பார்த்தா உனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காத மாதிரி தெரியுது, அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? எல்லாம் உன்னோட கசினால தான். அவன் தான் அந்த ஃபுரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான், ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? அட என்னப்பா, நான் உன்னோட மனசை காயப்படுத்த கூடாதுன்னா ஒத்துக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா இந்த ஃபூ குடும்பம் இருக்காங்களே, இது வரைக்கும் பல சம்பந்தம் வந்திருக்கு, அது எதையுமே ஒத்துக்கல, ஆனா இதை மட்டும் ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல சிவா, வரதட்சணையா 5000 பொற்காசுகளை வாங்கியிருக்காங்க. இதுல வேற அவ இந்த நாட்டோட அழகான பொண்ணா. எப்பா சிவா அவளை அறிமுகப்படுத்த? வாய மூடுறா. ஃபுரோ ஷென் குடும்பத்தோட வண்டி வந்திருக்கு, வா போலாம்.
ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, நம்ம குடும்பத்துல இருந்த மாதிரி அங்கேயும் இருக்காது. உன்னோட கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ. அப்புறம் உன் மாமியார் பேச்சையும் கேளு, சரிக்கா? அதே நேரத்துல அந்த லேடிக்கு ஏதோ ஒரு லெட்டர் வர, இது யார் தந்தா? நம்ம வாசல்ல இருந்தது. சரி, உடனே அந்த கிளவியை கூப்பிடு, பாரு. என்ன, அவ ஏற்கனவே கண்ணி கழிஞ்சிட்டாலாம். என்னது, அவ கன்னி பொண்ணு இல்லையா? அம்மா, இது உண்மையா இருக்காது. நான் நல்லா விசாரிச்சேன். மேடம் ஷென், மணமகளோட வண்டி வந்திருக்கு. வந்துட்டாளா? அவள் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஏண்டா சிவா, உங்க அத்தை கல்யாணத்தை நிறுத்த போறதா சொல்றாங்க. நீனே எதுவுமே சொல்லாம இருக்க. அது அவங்களோட குடும்ப விஷயம்டா. நான் எப்படி தலையிடுறது? இல்லை, யாருல வழியில ஷென்யூ கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குடிச்சிருக்க. ஓ, நீயா சிவா? எப்போ வந்த? சரி, நான் ரெடி ஆகணும், கிளம்புறேன். ஆமா, அவன் யாரு? இவன் தாண்டா மாப்பிள்ள. நல்ல வேலைடா, இந்த கல்யாணத்தை உன் அத்தை நிறுத்துறாங்க. மேடம் லியூ, முதல்ல அவளை செக் பண்ணுங்க. அப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி எதையோ ஒன்னு எடுத்துட்டு வர, மிஸ் ஃபுரு, உங்க மாமியாருக்கு நீங்க கன்னி பொண்ணான்னு சந்தேகம் இருக்கு. அதனால உங்க உடம்ப பரிசோதனை பண்ணணும். என்ன பேசுறீங்க? எங்க பொண்ணு கன்னி பொண்ணுதான். அது உண்மைனா ஏன் தயங்குறீங்க? வந்து சோதனையில கலந்துக்கோங்க. நண்பா, உன் அத்தை பண்றது சரியில்லப்பா. நண்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாருங்க, செக் பண்ணிட்டா சந்தேகம் தீர்ந்துரும்ல. நீங்க சொல்றதுக்கெல்லாம் எங்க பொண்ணு அனுப்ப முடியாது. ஜினியூ, விடு, சோதனை தானே பண்ணணும், பண்ணிட்டு போகட்டும். அப்ப தலைவியை கூப்பிட்டு போய் செக் பண்ண, மேடம் ஷென், உங்க மருமக கன்னி பொண்ணுதான். உண்மையாவா? ஆமா. ஃபுரோ, உலவமா, இவதான் ஃபுரோ, நம்ம கதையோட நாயகி. அவளை பார்த்ததும் நம்ம தலைவன் பிளாட் ஆயிடுறான். மச்சான், ஹார்ட் பீட் பயங்கரமா தொடுக்குதே, கண்ட்ரோல் பண்ணுடா. என்ன மாமா, இவ இவ்வளவு அழகா இருக்கா? அவ தலைவி வேகமா ஓட, தலைவன் அவளை பிடிக்க, உடனே தலைவி அவனை தள்ளிவிட்டு, ஆமா, யார் இவன்? ஆஹா, செம்மையா இருக்காளே. கடவுளே, இவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே கூடாது. ஜினியூ, வா, வீட்டுக்கு போலாம். கடவுள் இருக்காண்டா. இந்த சைடு வந்து நம்ம ஃபுரோவோட சின்னம்மா வந்து கல்யாணம் கேன்சல் ஆனது தெரியாம அந்த ஃபுரோ இருக்கும் போது என்னால ஒரு குண்டூசி கூட வாங்க முடியல. ஆனா இப்ப அவ போனதுனால குடும்பத்தோட வரவு செலவு கணக்குலாம் இப்ப என் கிட்ட வந்திருக்கு. ஆனா சின்னம்மா, மேடம் ஷென் ரொம்ப கோவக்காரங்களாமே. அந்த பஜாருக்கு ஏத்த மாமியார் தான் என்ன இந்த வீட்டுல எப்படி கொடுமைப்படுத்தினா அவளுக்கு தேவைதான். ஆமா, என்னடி ஃபுரோக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க? என்னது, வந்துட்டாளா? நாங்க இதை வேணும்னே பண்ணல. அப்ப யார் சொல்லி இதை பண்ணீங்க? அம்மா, எதுக்கு இப்ப அழுவுற? அப்ப என்ன விட்டுட்டு போறேன்னு அழுத, இப்ப என்ன திரும்பி வந்துட்டேன்னு அழுவுற? உனக்கு அழுவுறதை தவிர வேற வேலையே இல்லையா? ஏமா, உனக்கு கவலையே இல்லையாமா? இல்லம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு ஃபுரு, அடம் பிடிக்காம உன் மாமியார் வீட்டுக்கு போ. நான் போக மாட்டேமா. என்னடா, அந்த பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? எஜமா, சொல்லுப்பா, ஏதாவது தெரிஞ்சுதா? ஓ, அப்படியால, அப்ப நமக்கு வாய்ப்பு இருக்கு. டே கண்ணா, அவளை பார்த்தா நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி தெரியல. தேவையில்லாம உன் வேலையை அவகிட்ட காட்டி அடி வாங்கிறது. இங்க பாடா, நீ நினைக்கிற மாதிரி நான் அவள மத்த பொண்ணுங்க மாதிரி எல்லாம் பாக்கல. நான் அவன் மேல காதல் விழுந்துட்டேன். தம்பி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ அப்படி பட்டவன் இல்ல. என்னடா தெரியும்? ஏண்டா, நீ மந்திரியோட பொண்ணு கிட்ட பண்ண சேட்டையால அவள ஒரு கன்னியாஸ்திரியா மாத்திட்டாங்கடா. அத மறந்துட்டியா? இவன் வேற. டேய், அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். என்ன கிஃப்ட் தந்தா அவ மயங்குவா. இத பாருங்க. என்னடா, இதுதான் அவளுக்கு பிடிக்குமா? ஆனா நமக்கு இதெல்லாம் வராதே. சரி, நம்ம வரும்போது இந்த ஊரோட மெஜிஸ்ட்ரேட் நமக்கு நகை தந்தாங்கல்ல, அது இருக்கா? எஜமா, அது உங்க அக்காவுக்கு. டேய், அக்கா முக்கியமா இல்ல உன்னோட அண்ணி முக்கியமா? அண்ணி தான். ஏண்டி, அந்த லெட்டரை நீ தான் அனுப்புனியா? ஆமா. சரி, உன்னோட பாடியை செக் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்தது நீயா? ஆமா. ஏன்டி இப்படி பண்ண? ஏன்னா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாயாடுக்க தான் இதை பண்ணனே. ஆனா அதுக்காக இப்படியா? வேற வழி தெரியலக்கா. சரி, இப்போ உன்னோட மாமியார் வந்தா என்ன பண்ணுவ? அவங்க உனக்காக வரதட்சணை தந்திருக்காங்க, அதே பண்ணி திரும்ப தரணும்ல. அதான்க்கா புரியல. என்னடி சொல்ற? நம்ம ஃபுதாவா இருக்கான்ல, அவன் போன இடத்துல சும்மா இல்லாம சண்டை போட்டிருக்கான். இப்ப அவனை விடுதலை பண்ணணும்னா 500 பொற்காசுகளை தரணுமா. நான் அதனால அந்த காசை அங்க அனுப்பிட்டேன். ஏன்டி, இது என்கிட்ட சொல்லலாம்ல. நான் உன் மாமா கிட்ட காசு கேட்டிருப்பல. அக்கா, மாமாவுக்கு ஒன்னும் அவ்வளவு சம்பளம் கிடையாதுக்கா. அவரு எப்படி இவ்வளவு காசை ரெடி பண்ணுவாரு? சரி, ஆனா இப்ப அந்த பஜாரி வந்தா எப்படி சமாளிப்ப? அதை நான் பாத்துக்கிறேன்க்கா. ஆனா உண்மையிலேயே ஃபுரோ வந்து அதுக்காக மட்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல. சின்ன வயசுல ஒரு ஜிஃபான்னு ஒருத்தனை விரும்பியிருக்கா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆனா ஃபுரோ வந்து இன்னும் அவனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அங்க ஷென் மேடம் வர, என் மருமகளை உடனே வீட்டுக்கு அனுப்புங்க. இங்க பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன அசிங்கப்படுத்துனீங்க. சோ என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லாம டாங்கன் சட்டம்படி வீட்டுக்கு வர மணப்பெண்களை அசிங்கப்படுத்தினா அந்த பொண்ணு புருஷனோட வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. சரி, நீ வரவேணா. நான் கொடுத்த பணத்தை திரும்ப கொடு. அது நீங்க பண்ணதுக்கு நஷ்ட ஈடு எனக்கு சட்டத்துல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. என்னையே சட்டத்தை வச்சு மிரட்டுறல, ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், இனிமே உனக்கு கல்யாணமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க போக, அதே நேரத்துல நம்ம தலைவாங்க வரான். என் ஆயாலின்னு என்ன அவங்க பேரானா வளர்த்தாங்க. ஆனா அவங்க சாகும் போது யாருமே இல்ல. ஆனா அவங்க சொன்ன கடைசி வார்த்தை, அவங்க குடும்ப பேர்ல யாரையாவது நீ பார்த்தா அவங்கள உன் குடும்பமா நீ பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் தெரிஞ்சது உங்க 3வது மனைவியோட குடும்ப பேர் லின்னு. என் ஆயாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றதான் நான் இங்க வந்திருக்கேன். என்னடா இது, நம்ம குடும்ப பேருக்கு இவ்வளவு மதிப்பா? சரியான பேக்கா இருக்குமோ? இத கூட நம்புது. சரி, நமக்கு சாதகமா நடக்குதே, அதுவே போதும். சரி, உங்க ஆயாவோட பேர் என்ன? டே, என்னடா யாஞ்சி?
யாஞ்சிங்க. என்னது யாஞ்சி பெரியமாவா? அப்படின்னா நான் உனக்கு அத்தைப்பா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பரவாயில்ல, இந்த வழியிலே போவோம். அத்தை, நீங்க அழுதா உங்க மாப்பிள்ளையோட மனசு தாங்காத அத்தை. சரிப்பா, நீ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இங்கே தங்கு. ஆனா இது சின்ன வீடு. பரவாயில்ல அத்தை, என் அத்தை கூட தங்குறதுல எனக்கு சந்தோஷம்தான். அதுவும் நான் இதுக்காக தானே இங்க வந்தேன். ஏன்னா அது உங்களை பார்க்க தானே வந்தேன், அத சொன்னேன். சரி, உன்னோட முறை பொண்ணை கூப்பிட்டேன், அவளை பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். இங்க பாருடி, கண்ணு மாப்பிளைய நீ எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். அவர் யார் தெரியும்ல? டியூக் மேனோட வாரிசு. என்ன சத்தாங்க? சின்னம்மாவோட உறவினர் வந்திருக்காராம். அதுவும் அவரு டியூக் மேனரோட வாரிசான். டியூக் லோவோட மகனா? அவரோட மகன் நம்மள மாதிரி ஏழை வீட்டுல வந்திருக்காரு. தெரியல, வேணா போய் கேட்டுட்டு வருவா. இல்ல வேணாம், அது அவங்களோட குடும்ப விஷயம். சரி, அந்த ஃபுதா வந்துட்டால, அவனோட நீங்க வர சொல்லு. இவதான் மாப்பிள்ள, என் பொண்ணு. ஓ அப்படியா? ஃபுரோ எங்க? அவ வேலையா இருக்கா? என்னடா இது, அவ்வளவுதானே நம்ம பாக்க இங்க வந்தோம். இப்ப என்ன பண்றது? அக்கா வர சொன்னியா? ஆமாண்டா, அதை எடுத்து கூட. இல்ல தரமாட்டேன், தந்தா நீ அடிப்ப. அதை ஒழுங்கா கொடு. இந்தாங்கக்கா. ஏண்டா உன்னை படிக்காரப்னா சண்டை போட்டுட்டா தெரியல? ஏண்டா அவ ரூமை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப வா போலாம். ஆனா எஜமா, வந்த அன்னைக்கே அவங்க ரூமை எட்டி பாக்குறது தப்பாச்சே. ஏண்டா நான் இளவரசியோட ரூமே எட்டி பாத்திருக்கேன், இவ ரூமை எட்டி பார்த்தா ஏன் தப்பாக்க போகுது? வா கிளம்பலாம். அதே நேரத்துல அங்க யாரோ வர. என்னடா இது பூட்டி இருக்கு? சரி, மரத்த மேல ஏறுவோம். ஆனா யாராவது இங்க வந்தா சிக்னல் கொடு. அப்ப யாரோ புல்லாங்குழல் வாசிக்க அதை கேட்டது ஃபுரோ வெளியே வரா. ஏன்னா அந்த சத்தம் அவ சின்ன வயசுல விரும்பினால அந்த நபர் அவன் வாசிக்கிற அதே சத்தம் மாதிரி இருக்க அவ உடனே வெளியே வரா. என்ன யாரையுமே காணோம். அப்ப தலைவன் கீழே விழ. யோ, யாரையா நீ? மரத்து மேல என்ன பண்ற? எஜமானே, அது பாத்தீங்களா? யார் இந்த கோமாளி பசங்க? சரி, இப்ப நம்ம பாக்குறது நல்லது இல்ல, கிளம்பிரும். இவன் பேரு ஜிஃபான். நம்ம ஃபுரோ சின்ன வயசுல ஒருத்தனை லவ் பண்ணன்னு சொன்னல, அவன் தான் இவன். யோ, உன்னதாயா? மேல என்னையா பண்ண? எஜமா, நட்சத்திரத்தை பாத்தீங்களா? இந்த நிலவை தான் பாக்க வந்தேன். எனது, அதாவது வானத்துல இருக்கிற நிலவை சொன்னேன், அதுதான் பாக்க வந்தேன். ஆனா அது பாதைய மாதிரி சோத்தாங்கை பக்கமா போச்சா, அதான் மரத்து மேல ஏறினேன். உங்களுக்கு வானிலை பத்தி தெரியுமா? எனக்கு இப்படி கேட்ட? நான் யாரு? டூக்லோவோட பையன். அதனால போர்க்கலை, வானிலை இதெல்லாம் அத்துப்புடி. ஓ, அப்ப நீங்க என்னோட சின்னம்மாவோட சொந்தக்காரரா? ஆமாங்க, என் பேரு கண்ணா. சில பேர் என்ன மாய கண்ணன் கூப்பிடுவாங்க, ஆனா நீங்க என்ன கண்ணானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூவை தர. இந்த பூ உங்க தலையில இருந்தா இன்னும் அழகா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு பூக்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவர் ரூமுக்குள்ள போக. டேய், எப்படிடா என் நடிப்பு? எஜமா, பின்னிட்டீங்க போங்க, இன்னும் 2 மீட்டிங் தான். அப்புறம் அண்ணி, உங்க கனவு கண்ணி. என்ன சத்தம்? ஒன்னே இல்லையே. சரி, இனிமே நிலாவை பாக்கணும்னா உங்க ரூமு பக்கத்துல இருக்கிற மரத்து மேல ஏறி பாருங்க. போடி போ, சீக்கிரமா நீ என்ன தேடி வருவ. இப்ப அடுத்த நாள் ஃபூரோ அவ கடமைகளை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப தோட்டக்காரன் அப்பா உங்களை உடனே சாப்பிட கூப்பிட்டாரு. என்ன நம்பால காணோம்? அத்தை, ஃபூரோ வரல. அவ சாயாலை போறேன்னு சொன்னா, அதான் அவளால வர முடியல. பாவம் ஃபூரோ கல்யாணம் முடிவு பண்ணி மாமியார் வீட்டுக்கு போகாம இங்க வேலை பாக்குறா. அப்ப ஃபூரோ அங்க வர. ஐ வந்துட்டா. ஃபூரோ, இவரு லூமனர் டியூக்லோவோட பையன், அவருக்கு மரியாதை கொடுமா. அட என்னத்த, நீங்க என்ன தெரியாதாலா? ஃபுரோ, அதெல்லாம் வேணாம். சரி ஃபுரோ, அங்க போய் உட்காரு. ஃபுரோ, இங்க வந்து உட்காரு. டேய், அது ஏன் அக்கா, அதனால என்னடா? ஃபுரோ, இங்க உட்காரு. சரி, கொஞ்சம் நவுந்து போறீங்களா? அப்ப ஃபூரோவோட மூத்த அக்காவோட ஆத்துக்காரர், அதுவும் இந்த நகரத்தோட மேயர் நம்ம ஹீரோக்கு வாழ்த்து சொல்ல. அட என்னங்க, நாமெல்லாம் ஒரே குடும்பம், நமக்குள்ளேயே இந்த பாகுபாடு? ரொம்ப நல்லவனா இருக்கானே. ஆஹா, பாக்குறா, அப்ப இம்ப்ரெஸ் ஆயிருவா போல. இந்த சிரிச்சவன் ஏன் ஓவரா சீன் போடுறான்? நீங்க ஃபூ குடும்பத்தோட மருமக, சோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நம்பி கேக்குறேன். உங்க குடும்ப பெண்களோட இதயத்தை எப்படிங்க கவர் பண்றது? எங்க குடும்ப பெண்களுக்கு திறமையான நபர் தான் பிடிக்கும். அப்ப ஃபூரோ, உங்களுக்கு எந்த மாதிரி நபர் பிடிக்கும்? என் அக்காவுக்கு பொதுவா பசங்களே பிடிக்காது. அதுலயும் படிப்பறிவு இல்லாம பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு மைனர் மாதிரி இருக்கிற பசங்களை சுத்தமா பிடிக்காது. அப்ப நம்மள பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான் போலியே. யோ, என்னையா யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல, எனக்கும் பிளே பாய்ஸ்னா பிடிக்காது. அதான் கேவலமான பசங்க பண்ற வேலை. அத நீ சொல்றியா? புதவோ வாயமுடு, உங்க சண்டை திறன் அற்புதமா இருக்கும்னு கைப்புல சொன்னா, கைப்புல அப்படிதான் என்ன பத்தி பெருமையா பேசுவான். ஆனா நான் அந்த அளவுக்கு திறமசாலி இல்ல. ஆனா தினமும் கடினமா பயிற்சி பண்ணுவேன். அதுவும் போட்டினா முதல் நபரா வருவேன். ஓவரா உருட்டுறானே. எஜமா, உங்க திறமையை எடுத்து விடுங்க, அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, உடனே வாழ வச்சு கொசுக்களோட சண்டை போட. அதப்பத ஃபுதாவோ, எப்பா நாம ஏன் போட்டி போடக்கூடாது? அதில ஃபுதாவோ, நான் கூட சண்டை போட்டா உன்னோட கை கால்லாம் உடைஞ்சிரும், அதனால என் மனசும் கஷ்டப்படல. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லப்பா. ஆனா நீ என் கூட சண்டை போட்டு அதே மாதிரி கை கால் உடைஞ்சா நீ அழ மாட்டல. யார பார்த்து என்ன சொல்ற? ஆஹா, இவன் நம்மள சண்டைக்கு கூப்பிட்டு இவன் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானா? உடனே கைப்புலைக்கு சிக்னல் தர. அவன் உடனே எஜமா இப்ப அண்ணத்துல கை வைக்கிற நேரம். அந்த மாதிரி சமயத்துல அவர் மத்தவங்களோட கணத்துல கை வைக்க மாட்டாரு. கைப்புல, பரவாயில்ல விடு எஜமா, அவங்க முன்னாடி நீங்க வீர மாதிரி நடிக்கலாம், ஆனா உண்மையிலே உனக்கு ஒண்ணுமே தெரியாதே. டே கைப்புள்ள, இந்த ஃபுதாவோ நேத்து தொடப்பத்தால அடி வாங்கினா. சோ இவன் என்ன மாதிரி டம்மி பீஸ் தான். சோ கவலை இல்ல. அது மட்டும் இல்லாம
என்னோட குஜலிய உசார் பண்ண இது நல்ல வாய்ப்புடா. சரி என்ன போட்டி வா, உங்க விருப்பம் தான். சரி குச்சி சண்டை முறை. உடனே அந்த கம்பை வச்சு தலைவன் ஊடு கட்ட, என்னடா வாயாலே வடை சுடுற, என்னடா சொன்ன? அப்ப ஃபுதாவை வந்து தலைவனை ஒரே அடி அடிக்க, ஐயோ குழந்தைய இப்படி போட்டு அடிப்பான், விடமாட்ட அவனை. அப்ப சின்னம்மா ஃபுதாவை கூப்பிட்டு வந்து, டேய் மன்னிப்பு கேளுடா. ஆமா ஏன் மன்னிப்பு கேட்கணும்? போட்டி ஆரம்பிக்கும் போதே அடிப்பட்ட அழுக கூடாது டீல் போட்டு தானே சண்டை போட்டோம். இப்ப என்ன ரொம்ப ஓவரா பேசுறான் இவனை. குஜிலி வரா, இப்ப பாரு என் ஆக்டிங்க. என்ன மன்னிச்சிருப்பா. அடி என்னையா, போர்ல தோத்து போறது சகஜம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அதுவும் நீ என்னை விட திறமையானவ, அதை நான் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அது உன்னோட இந்த உத்தாலக்கடி முருட்டு குத்து எனக்கு சொல்லி கொடுப்பா. அட என்னப்பா இவ்வளவு நல்லவனா இருக்க, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. இப்ப சொல்றேன், உனக்கு என்னோட முரட்டு குத்த சொல்லி தரேன்ப்பா. நண்பேண்டா ரொம்ப நல்லவனா இருக்காருல்ல. என்ன உள்ள போல இல்ல, அவருக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு போலாம். இப்ப அந்த ஜிஃபானை காட்டுறாங்க. இந்த ஜிஃபான் வந்து கடற்கொள்ளையன், அதுவும் நாட்பாடியோட கேப்டன். நாம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, ராணுவ படை நம்மள தேடிக்கிட்டு இருக்கு. சரிவா போலாம். ஆனா கடற்கொள்ளையர்கள் கிட்ட சொல்லு, இனிமே யாருமே பூ குடும்பத்தோட கப்பலை கொள்ளையடிக்க கூடாது. இப்படியாப்பா? நம்மள பாக்குறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட ஊர்ல கிளர்ச்சி ஏற்பட, அப்ப லுயன்ஜி திறமையால அவரோட படை வின் பண்ணி சிறப்பா செயல்பட்டதால அவருக்கு டியூக் மன்னரோட பட்டம் தராங்க. அவரோட பையனுக்கு போர் தளபதியோட பட்டமும் தந்து அவங்களை கௌரவப்படுத்த, அதை கேட்ட கண்ணாவோட அப்பா டைஷி வந்து, என்னதான் இருந்தாலும் என்னோட புகழை யாராலையும் அடைய முடியாது. அது என்ன உண்மைதான். அதே மாதிரி உங்க பையனோட புகழை கூட யாராலையும் நெருங்க முடியாது. அவன் என்ன பண்ணிட்டானா, நம்ம ஊர்லயே அவன் தான் நம்பர் 1 பிளே பாய். அந்த மாதிரி விஷயத்துல அவனை யாரும் வெல்ல முடியாதுல. இதெல்லாம் ஊரை விட்டு போனதால நம் நாட்டின் பெண்கள் ரொம்ப கவலையா இருக்காங்க. அரசே, எனக்கு 60 வயது நெருங்க போகுது, ஆனா பேர பசங்க யாருமே இல்ல. அதுக்கு நான் என்னையா பண்றது? இல்ல, என் பையன் திறமை இல்லாதவனா இருந்தாலும் ஆனா ரொம்ப அழகானவன், அதுவும் நாட்டுக்காக உயிரியே கொடுப்பான். அவனுக்கு ஏன் இளவரசி நானியை கட்டி கொடுக்க கூடாது? டைஷி, இப்ப நாம அதை பத்தி பேச வேணாமே. என்ன அரசி மதுபானம் குடிச்சிருக்கீங்க? எல்லாம் அந்த டைஷியால தான். அவர் என்ன பண்ணாரு, அந்த லூசு அவன் மூத்த மகனுக்கு நம்ம நானியை கல்யாணம் பண்ணி வைக்க கேக்குறான். அவரு நம்ம நாட்டுக்காக சேவை பண்ணிருக்காரு. நாம இதை விட அதிகமா தந்திருக்கணும். அது உண்மைதான். ஆனா அந்த கண்ணா எப்பவுமே விபச்சார விடுதல தான் இருப்பான். அது இல்லாம நம்ம ஊரோட நம்பர் 1 பிளே பாய் அவன். அவனுக்கு போய் எப்படி நம்ம பொண்ணை கட்டி வைக்க முடியும்? என்னடா வராளா? வராங்க ஜமா. டேய் லகட பண்ணிக்கலாம், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அப்ப அங்க நம்ம புறா வர, அப்ப தலைவா அவங்களை அடிக்கிற மாதிரி நடிக்க, எல்லாரும் தோத்து போய் கீழே விழ. கேட்டுக்கோங்க, ஒருத்தன் ஒரு முறை தான் தோக்கலாம், ஆனா அடுத்த முறை தோக்க மாட்டான். புரியுதா? புரியுது மாஸ்டர். சரி போய் கடினமா உழைங்க. ஆமா என்ன இது, சண்டை போடுற இடத்துல நாற்காலி? யார் ஓய்வு எடுத்தது? இனிமே இப்படி இருக்க கூடாது. அடடா புரு, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க எப்பயோ வந்துட்டோம். அப்படியா? சரி எதுக்கு பக்கம் வந்தீங்க? உங்ககிட்ட எழுத்துக்களை கத்துக்க வந்தோம். என்னது? இது நமக்கு தெரியாதே, எப்படியாவது சமாளிப்போம். என்ன எழுதாம இருக்கீங்க? ஏதாவது எழுதுங்க. இல்ல கைலாம் அழுக்கா இருக்கு, சோ கை கழுவிட்டு வந்துடுறேன். அவருக்கு விருப்பம் இல்லனா விட்டுடலாமே. அவர் தான் புகழ் பெற்ற மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டதா சொன்னார்ல. என்ன மாஸ்டர் ஒட்டு கேக்குறீங்க? எனக்கு என்னவோ அவனுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காதுக்கா, இப்ப ஏதாவது பண்ணணுமே. சரி நமக்கு தெரிஞ்ச எழுத்த எழுத வேண்டிதான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு எழுத்த வந்து எழுத, ஆஹா உங்க எழுத்துக்களை ரொம்ப அழகா இருக்கு, இதை நான் எடுத்துக்கலாமா? தாராளமா. அப்ப எனக்கு தோ எழுதி தரேன். மாஸ்டர் எப்படி எழுதுனீங்க? அதுவாடா, டீச்சர் செங் வந்து என்ன திட்டும் போது எப்பவுமே இந்த எழுத்தை தான் எழுத சொல்லுவாரு, அதனால அதையே எழுதிட்டேன். சூப்பர் ஜமா. ஆனா என்ன, இந்த 4 வார்த்தையை தவிர வேற வார்த்தை எழுத தெரியாதரா? அவ மட்டும் எழுத சொன்னா அவ்வளவுதான் என் நிலைமை. அப்ப ஃபுதாவா வர, டேய் என்னடா படிக்காம இங்க வந்திருக்க? அக்கா படிப்புல ஒரு சந்தேகம், அதான் இவருகிட்ட கேட்க வந்திருக்க. என்கிட்டயா? ஆமா. சரி கேளு. அதாவது 100 பேர் கத்தியோட வந்து நம்மள தாக்குனா நாம என்ன பண்றது? உங்க கருத்தை சொல்லுங்களேன். கருத்து? உன் மண்டைய உடைச்சி மாவிளக்கு போடுறதுதான் என் கருத்து. கண்ணா என்ன யோசிக்கிறீங்க? இது வைப்படிமமா? ஆமா. எப்படிப்பா? அதெல்லாம் அப்படிதான். பட் நீ தவறான ராணுவ முறைய படிக்கிற. நீ ஃபர்ஸ்ட் ஷெங் படிவத்தை தான் படிக்கணும். அதை படிச்சியா? இல்லையே. இதுதான் தவறான விஷயம். போர் முறைங்கிறது முக்கியமான ஒண்ணு, அதனால சரியான வரிசையில தான் நம்ம படிக்கணும். சோ நீ ஃபர்ஸ்ட் அத படிச்சிட்டு வா, அப்புறம் நான் வேலைக்கு சொல்றேன். அப்படின்னா அதை நீயே சொல்லி கொடு. பரதேசி பையன், அதுவும் எனக்கு தெரியாதுடா. இவன் நம்மள விட மாட்டான் போலியே. சரி சொல்லித்தரேன், ஆனா எனக்கு 2 நிபந்தனை. ஒண்ணு, உங்க அக்கா என்ன இனிமே மாமான்னு கூப்பிடணும். அப்புறம் பஜக்குன்னு ஒண்ணு. என்ன? இல்ல நான் எடுத்துட்டு வந்து ஸ்வீட்டை சாப்பிடணும். இப்ப தலை வந்து சிவா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க, மாமா கவிதை ஓவியம் இதுல உதவி கேளு, என்னால முடியும். போர்க்கலைய பத்தி எப்படிப்பா நான் உதவி பண்ண முடியும்? அப்ப சோழி முடிஞ்சுதா? மாமா உன்னோட நியா மாமா இங்க தானே இருக்காரு, அவர்கிட்ட போய் உதவி கேளு. ஏன் மாமா கிட்ட? டேய் செத்தாலும் நான் அவர்கிட்ட போக மாட்டேன்டா. அப்பாவும் இஷ்டம். இல்லே சண்டை முறை கத்துக்கணுமால. டேய் காமெடி பண்ணதுல போன முறை படிக்க சொன்னப்ப உன் ஆத்தால விட்டு என்ன அடிக்க வச்சு என்ன வீட்டை விட்டு அனுப்பின ஆளு தானே நீ. இதுலயும் நான் உன் மாமா, ஆனா நீ மாமான்னு பாத்தியா? அப்ப நான் சின்ன பையன் மாமா, ஆனா இப்ப நான் பெரிய பையனா வளர்ந்துட்டேன். அப்ப நீ கத்துக்க போறல? அட ஆமா மாமா. சரி எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? என் குடும்பத்துக்கு பேரு வாங்கி கொடுக்கதா மாமா. டேய் உருட்டாதடா, இது ஒரு பொண்ணுக்காக தானே.
எப்படி மாமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, ட்ரைனிங் ஆரம்பிச்சா ஓட மாட்டியே, ஏன்னா கால் உடையும் கை உடையும், ஏன் உயிரே போகும். மாமா, என்னை யாரோ கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். டேய் நில்லடா. உடனே தலைவனை பிடிச்சி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொல்லுன்னு கொல்ல, இப்படியே தலைவன் அந்த டார்ச்சர்லாம் அனுபவிச்சு அந்த ட்ரைனிங்கை கத்துக்கிட்டு நல்ல திறமசாலியா மாறுறான். மிஸ் ஃபுரோ அவர் திரும்ப வந்துட்டாரு. உடனே அவன் மேக்கப் போட்டுட்டு தலைவனை போய் பார்க்க, அக்கா உனக்கு தெரியுமா நம்ம கண்ணா வேற லெவல், எனக்கு புரியாத எல்லா ராணுவ உக்தியையும் புரியுற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டா போல. ரொம்ப நன்றிங்க, எத்தனை முறை சொல்லிருக்க, நமக்குள்ள ஏன் நன்றி? அப்புறம் இந்த வாங்க போங்கெல்லாம் வேணாம், என்ன நீங்க கண்ணான்னு கூப்பிட்டா சந்தோஷம், எங்க கண்ணான்னு கூப்பிடுங்க. உடனே அவ கூப்பிட, ஆஹா என்ன ஒரு இனிமை. அதுக்கப்புறம் ஃபூரோ அவ கையால செஞ்ச பர்ஸ தலைவனுக்கு தர, ஆமா உன் அக்காவுக்கு ஆகஸ்ட் 20 தான் பிறந்த நாளா, இது எத்தனை முறை தான்ப்பா கேப்ப. அட அவன் என்ன பண்றான்னு பாத்தியா? உடனே ஃபுதாவை போய் அவனை தடுக்க, அப்ப தளபதியோட ஓட்டுற, உனக்கு எவ்வளவு தைரியம் என்னைய தடுப்ப, யாரா இருந்தா என்ன, மக்களை காயப்படுத்தினா நான் கேப்ப, என்னடா இவங்கிட்ட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தலைவன் அவன் அடிக்க, டேய் என்னையே அடிச்சிட்டீங்கல்ல, நீ தைரியமானவனா, உன் பேரை சொல்லுடா, எனக்கு என்னடா பயம், என் பேரு கண்ணா அப்படின்னு அவன் எல்லாத்தையும் சொல்ல, அந்த ஓட்டர் அங்க இருந்து ஓட. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மதுபான கடைக்கு போய் சரக்கு சாப்பிட. நண்பா இது அந்த மாதிரி இடம் தானே? இந்த மாதிரி இடம் இல்ல விபச்சார விடுதியா? ஆமா, அதுக்கு என்ன? ஐயோ நண்பா, நாம மட்டும் இங்க வந்திருக்கோன்னு ஃபுரோ அக்காவுக்கு தெரிஞ்சா அவனை அடிச்சு கொன்னுருவாப்பா. ஐயோ, நானும் ஒரு அவசரத்துல இவனை இங்க கூப்பிட்டு வந்துட்டேனே. நண்பா, அக்காவுக்கு இந்த இடத்துக்கு வர ஆம்பளைங்களை சுத்தமா பிடிக்காது. உங்க அக்காவுக்கு மட்டுமா பிடிக்காது? எனக்கும் தான். அப்பனா வா கிளம்பலாம். அதுவும் சரிதான், வா ஜூட்டு விடலாம். ஐயா எங்க கிளம்புறீங்க? நீங்க ஆர்டர் பண்ண சரக்கு வந்திருக்கு, இல்ல எங்களுக்கு சில வேலைகள் இருக்கு, அதனால நாங்க கிளம்புறோம். அப்ப நீங்க டம்மி பீஸா? பணத்தை செலவு பண்ற மாதிரி வந்து வெளியே போய் நான் அவகிட்ட அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சீன் போடுற சில்லற பசங்களா? என்னடா சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. எப்பா அவன்லாம் ஒரு ஆளு, அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காத, வா கிளம்பலாம். இல்ல நாம சரக்கு சாப்பிட்டுதான் கிளம்புறோம். ஆனா அக்கா ஃபுதாவோ, உன் அக்காவுக்கு பணத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது, நாம பொருளை வாங்கிட்டோம், இப்ப அதை சாப்பிடாம வேஸ்ட் பண்ணா உன் அக்கா கோவப்படுவாள. அதுவும் சரிதான். உடனே 2 பேரும் சேர்ந்து சரக்கு சாப்பிட கட் பண்ணா. இப்போ ஒரு பொண்ணு நம்ம ஃபுதாவை தூக்கத்துல இருந்து எழுப்ப, ஏமா யாருமா நீ? நான் ஐயா. என்னது ஐயாவா? சரி நீ விபச்சாரி பொண்ணா? ஆமா. ஐயோ நான் இங்க குடிக்க மட்டும் தானே வந்தேன், அப்படி இருக்க எப்படி நான் இங்க? என்ன கேட்டா நீ தான் எனக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த அப்படின்னு நமக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. உள்ள வந்ததும் நீ மட்டையாயிட்ட. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் தலைவி தம்பிக்காரனை ஓட விட்டு அடிக்க, ஆஹா பிரச்சனை நம்மள விபூதி அடிக்க போதே. அக்கா அந்த கண்ணன் தான் என்ன கூப்பிட்டு போனா. கோத்து விட்டானே கோபாலு, இப்ப என்ன பண்றது? ஆனா ஃபுரோ அதை நம்பாம ஃபுதாவை அடிக்க, டே கண்ணா இங்க வாடா. யாரு கண்ணா? அப்படி யாரும் இங்க இல்லையே, என்னையா லூசு தனமா பேசுற? சரி அதை விடு, நேத்து நீ தானே என்ன கூப்பிட்டு போன, நான் எப்போ உன்னை கூப்பிட்டு போனேன்? டேய் போய் சொல்லாதடா. நண்பா ப்ளீஸ் பா, என்ன காப்பாத்து. நார பையன் நம்மள மாட்டி விட்டானே. குஜிலி நீ நினைக்கிற மாதிரி தப்பான நோக்கத்தோட நாங்க அங்க போல. அப்புறம் உனக்கு தப்புன்னு பட்டா என்னடி? என்ன நான் தான் அவனுக்கு தெரியாம கூப்பிட்டு போயிட்டமா? நான் எப்படி உங்களை அடிப்பேன்? பாவி பொண்ணு இப்படி போட்டு அடிச்சிருக்காளே, அவளை என்ன பண்றேன்னு பாரு. அம்மா அக்கா மேல எந்த தப்பும் இல்ல, என்னடா எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ற? ஹேய் புயின், உங்ககிட்ட என்னடி சொன்ன? மாப்பிள்ள கண்ணாவ எப்படியாவது உன்னோட வலையில விழ வைக்க சொன்னல, ஆனா இப்ப அந்த பிசாசு அவரை மயக்கிட்டா. அம்மா எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து போகும்போது சிவா மேல இடிச்சிட, அப்பா அம்மா எடுத்துட்டு வந்த இங்கு பாட்டில இருந்து இங்கு அவன் மேல பட்டு கரையாக. உடனே அவ கிளீன் பண்றா. ஆமா ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அத பத்தி பேசாதீங்க. சரி உங்ககிட்ட ஏன் இங்கு பாட்டில் இருக்கு? வேற எதுக்கு? கவிதை இல்ல ஓவியம் வரையதா? அப்படின்னா உங்களுக்கும் மாமா கண்ணா மாதிரி கையெழுத்து அழகா இருக்குமா? எது கண்ணாவோட கையெழுத்து அழகா இருக்குமா? ஆமா. சரி அப்படி அவன் என்ன எழுதுனா? திறமைய வளர்த்துக்கணும்னு எழுதினாரு. ஓ அப்படியா? சரி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படியோ தெரியும். சரி உனக்கு எழுத்துக்களை கத்துக்கணுமா? உடனே ஃபூயின் தலையாட்ட. அதுக்கப்புறம் சிவா அவளுக்கு எழுத்துக்களை எழுதி காட்டுறான். அப்ப ஃபூயின் வந்து தலைவன் வேற எழுத்துக்களை எழுதி பார்த்த பேப்பரை பாத்துடுறா. அதே நேரத்துல தலைவி எம்ப்ராய்டரி பண்ணிக்கிட்டு இருக்க. தலைவன் வந்து, குஜிலி நீ ஏன் இது எனக்கு சொல்லி தரக்கூடாது? நீங்க இதை கத்துக்கிறீங்களா? ஏன் நான் கத்துக்கிட்டா என்ன? அப்ப தலைவி சில டெக்னிக்கா சொல்லி தர. சரி நான் சிஃபான் ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டேன், அவன் யாரு? தலைவி சிஃபான் பேரை கேட்டதும் அங்க இருந்து போக, உடனே ஃபூயினை பார்த்து சிஃபானை பத்தி கேட்க, இத பத்தி நீங்க அக்கா கிட்டயே போய் கேளுங்களேன். ஏன் நீ ஏன் சொல்ல? இல்ல என்னால அத பத்தி சொல்ல முடியாது. அப்ப சின்னம்மா வந்து, அந்த சிஃபான் வேற யாரும் இல்ல, ஃபுரோவுக்கு சின்ன வயசுலயே நிச்சயிக்கப்பட்ட பையன். ஆனா சில பிரச்சனையால கை கலப்பு ஏற்பட்டு
அந்த பையன் இறந்து போயிட்டான். நல்ல வேலை அந்த சிஃபான் இப்ப உயிரோடு இல்ல, என் ரூட்டு கிளியர் ஆயிருச்சு. மிஸ் புரோ, உங்க அத்தை வந்திருக்காங்க. மாமா இப்ப எப்படி இருக்காரு? அவரு இன்னும் அப்படியே தான் இருக்காரு. என்ன இப்ப தம்பியை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்னா காங்சாங்ல இருக்கிற பசங்க அப்படி. அதுவும் அந்த 3 சகோதரர்களான கண்ணா, லிங்லின், ஜின்லிங் இருக்காங்களே, அவங்கதான் ரொம்ப மோசமானவங்க. அத்தை, நீங்க யார பத்தி சொல்றீங்க? அதாமா அந்த டியூக் மேனரோட டைஷியோட பசங்க. அதுலயே அவரோட மூத்த பையன் இருக்கால, அவன் தான் காங்சாங்லே நம்பர் 1 பிளே பாய். இதை கேட்டதான் ஃபோரோ ஏமாந்ததை நினைச்சு கவலைப்பட, ஆனா தலைவன் மேல இருக்கிற நம்பிக்கையில அவ இத பெருசா எடுத்துக்கல. இதே நேரத்துல காங்சாங் சிட்டில இருக்க லுயான்ஷிக்கு தலைவன் பண்ணது தெரிய வர, அப்பா அவன் நம்ம ஒற்றனை அடிச்சிருக்கான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. இங்க பாருடா, அந்த கண்ணா ஒரு தொடர் நடுங்கி, அவனை நாம அடிச்சு பெரிய ஆளா மாத்திரக்கூடாது. இப்ப நம்ம நோக்கம் என்னவோ அதை பண்ணுவோம். இப்ப ஃபுயின் வந்து ஃபுரோ கிட்ட தலைவனோட அந்த எழுத்துக்களைய பத்தி சொல்ல, இங்க பாரு அது அவரோட தான் இருக்காது அக்கா, நான் சொல்லிட்டேன், இப்ப முடிவு உன் கையில. உடனே தலைவி அவ ரூமுக்கு போக, அப்ப தலைவன் வந்து சிவா வரைஞ்சி வச்ச ஓவியத்தை எடுத்துட்டு தர, இது உண்மையிலே உங்க ஓவியமா? ஆமா குஜலி. அப்படின்னா இதை ஏன் நீங்க மறுபடியும் வரையக்கூடாது? குஜலி, வரைகிறது சாதாரண கலை இல்ல, அது ஒரு தெய்வ கலை. அதனால வரையும் போது நல்ல நேரம் பார்த்துட்டு தான் வரையணும். அப்படி நம்ம எதையோ பேசி சமாளிக்க, தலைவிக்கு தலைவன் மேல டவுட் வர, உடனே தலைவி, இங்க பாரு, என் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருந்தா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேள்வி குஜிலி? நீ காங்சாங்ல இருந்தப்ப விபச்சார விடுதிக்கு தினமும் போவியா? நான் போயிருக்கேன், ஆனா உன்னை பார்த்ததுல இருந்தே நான் அங்க போறது இல்ல. அதே மாதிரி என் வாழ்நாள் முழுக்க நான் இனிமே அங்க போக மாட்டேன். சரி, அந்த ஓவியத்தை வரைஞ்சது நீயா? அது என் ஃப்ரெண்டு தான் வரைஞ்சான். அப்ப நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டல செல்லும், இனிமே உன்கிட்ட பொய் சொல்லவே மாட்டேன். நீ இவ்வளவு பொய் சொல்லியும் திரும்பவும் இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னா அதை நான் நம்பவேனா? குஜிலி, நீ என்ன நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தலைவிய சமாதானப்படுத்த, அவளும் தலைவனை மன்னிக்க, இப்ப தலைவியை தனியா கூப்பிட்டு போய் அவளுக்கு ஒரு பரிசு தர, அதை பார்த்ததும் தலைவியோட மூஞ்சி வாடி போக, ஏன்னா அதுல இருக்கிற துணி வந்து நம்ம ஃபுரோவோடுது, அது அவதான் தச்சிருக்கா. ஆனா அது தெரியாம தலைவன் அது அவகிட்டே கிஃப்டா தரான். அதை கொடுத்ததும் இல்லாம பதிலுக்கு கிஸ் கேட்க, தலைவி உடனே பலார்னு ஒண்ணு கணத்திலே விடுறா. குஜிலி, என்னாச்சு? இப்ப ஏன் என்ன அடிச்ச? என்ன உன்னை நம்புனல, அதான் அடிச்சேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணுன்னு நீயே யோசிச்சு பாரு. என்னடி ஓவரா பண்ற? என் அழகுக்கு இளவரசிங்களா என் பின்னாடியே வருவாங்க, இதுல நீ என்ன பெரிய இவளா? இப்ப சொல்ற, நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி தலைவன் திரும்ப காங்சாங்கே போக, இப்ப தலைவன் வீட்டுக்கு வந்ததும் அவன் மாமா கிட்ட போர்க்கலைய பத்தி கதுக்கிட்டான்ல, அதை பத்தி சொல்ல, ஆனா அவனோட அப்பா வந்து நம்ப மாட்டாரு. அப்ப தலைவனோட மாமா, அதாவது அக்காவோட ஆத்துக்காரரு, நீ திருந்தவே மாட்டியாடா, எப்ப பார்த்தாலும் இதையே தான் பண்ணுவியா? மாமா இங்க பாரு, நான் பழைய கண்ணா இல்ல, இப்ப டோட்டலா மாறிட்டேன். அப்ப நீ போர்க்கலையை கத்துக்கிட்ட ஆமாங்கிற? உடனே போர் நிபுணரை கூப்பிட்டு செக் பண்ண, இவன் உண்மையிலே போர்க்கலைகளை கத்துக்கிட்டான் போல. ஆனா என்ன, மாமா ரொம்ப தாழ்ச்சிட்டார் போலியே. சரிவா, நம்ம மாயாவை போய் பார்க்கலாம். டேய், எனக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் விருப்பம் இல்ல. ஆனா தலைவனோட தம்பிகளான லிங்லினும் ஜிங்லிங்னும் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போக, ஆனா தலைவனுக்கு அங்க போயும் ஃபுரோவோட ஞாபகம் தான் இருக்கு, கிளம்பு. ஆனா அவன் என்னை ஏமாத்தின மாதிரி நீயும் என்ன ஏமாத்திராத அக்கா, நான் உன் தம்பி, சோ நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்லி ஃபுதாவோ ராணுவத்துல சேர ஊரை விட்டு போக, இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் சின்னம்மா வந்து, எல்லாமே உன்னாலதான், நீதான் அவனை ராணுவ முகாமுக்கு அனுப்பியிருப்ப, நான் ஒன்னு அவனை அனுப்பல, அது அவனோட முடிவு. சரி, இப்ப அவன் எங்க போயிருக்கான்? அவன் ஜான்சோ சிட்டிக்கு தான் போயிருக்கான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஃபுரோ ராஜ குடும்பத்துக்கு ஃபூ குடும்பம் தயாரிச்ச பொருட்களை எடுத்துட்டு வர சரக்கு கப்பல்ல ஜான்சோவுக்கு கிளம்ப, அப்ப அந்த கப்பல்ல சின்னம்மா வந்து தன்னோட பையனை திரும்ப கூப்பிட்டு வர யாருக்குமே தெரியாம போக, அப்ப சடனா கடற்கொள்ளையர்கள் வந்து அந்த கப்பலை பிடிக்க, கேப்டன் 4 கடற்படையோட தலைவர் ஃபூ குடும்பத்தோட கப்பலை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எவன் சொன்னா எனக்கு என்னல, இந்த கப்பல்ல பணம் இருக்கும், அதே மாதிரி இவங்களை கடத்தி இவங்க குடும்பத்தை கிட்ட காசு கேட்கலாம். சோ நான் இதை கொள்ளையடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஃபூ குடும்பத்தோட கப்பலை அவங்க தாக்க, அப்ப அவங்க சின்னம்மாவை பணைய கைதியா பிடிச்சு வைக்க, அதை பார்த்தா ஃபுரோவுக்கு ஒண்ணுமே புரியல. சின்னம்மா, நீங்க என்ன இங்க? நான் என் பையனை பார்க்க இந்த கப்பல்ல வந்தேன். இங்க பாரு, அவங்களை விட்டுடு, அவங்களுக்கு பதிலா என்ன கூப்பிட்டு போ, எங்க குடும்பத்துக்கிட்ட மீட்பு தொகையை கேளு. அதே நேரத்துல இந்த பக்கம் லுயன்ஜியோட மருமக அவங்க மாமா கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வரும்போது நாற்படையோட தலைவனான ஜிஃபான் பிடிச்சிடறான். உங்க மாமா கிட்ட போய் சொல்லு, நான் அவனை தேடி வந்துகிட்டு இருக்கேன்னு. இங்க பாரு, இது யாரோட கப்பல்னு தெரியுமா? டேய், எவன் கப்பலா இருந்தா எனக்கு என்னடா, என்னோட கடற்படையை மீறி உங்களால எதையும் எடுத்துட்டு போக முடியாது. இதே நேரத்துல தலைவியை கடத்திட்டு போனது அவங்க குடும்பத்துக்கு தெரிய வர, அதே நேரத்துல
நேரத்துல தலைவனும் அங்க வர, என்னது கடற்கொள்ளையர்கள் புறாவை கடத்திட்டாங்களா? சரி கவலைப்படாதீங்க, நான் அவளை பத்திரமா கூப்பிட்டு வரேன். அவ குடும்பத்தோட கப்பலை தொடக்கூடாதுன்னு சொன்னல, இனிமே இப்படி பண்ண உன்னை உயிரோட புதைச்சிருவேன். உடனே சிஃபான் வந்து புறாவை போய் பாக்குறான். பட் புறாவுக்கு சிஃபான் யாருன்னு தெரியாது. ஏன்னா அவ சின்ன வயசுல தானே சிஃபானை பாத்திருப்பா. உன்னோட காயம் இப்ப எப்படி இருக்கு? கடற்கொள்ளையர்கள் கிட்ட நான் பேச மாட்டேன், நீ பேச வேணாம், ஆனா இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு போகும்போது ஒரு செயின் கீழே விழ, அதை பார்த்துதான் புரோ, இது என் சிஃபானோடது, இது எப்படி உங்ககிட்ட? இப்ப இவ கிட்ட நான் யாருன்னு சொல்ல வேணாம். என்ன யோசிக்கிறீங்க? இது எப்படி உங்ககிட்ட? இது சிஃபான் ஒரு பையனோடது. அவன் இப்ப எங்க இருக்கான்? அவன் இறந்துட்டான். இறந்துட்டானா? ஆமா இறந்துட்டான். ஆனா சாகும் போது இத கொடுத்துட்டு செத்துட்டான். அதே நேரத்துல தலைவன் கடற்கொள்ளையர்கள் திருடின பொருளை விற்கிற வியாபாரியை பார்த்து தலைவன் அடிச்சு விசாரிக்க, அவனும் கடற்கொள்ளையர்கள் இருக்கிற இடத்த சொல்ல, உடனே அவன் போக, யாரும் நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க, அந்த பொண்ணை தேடியா? தெரியல. சரி கேப்டன், இப்ப அவங்கள நம்ம தாக்கலாமா? இல்ல, நமக்கு நிறைய வேலை இருக்கு, உடனே நாம இங்க இருந்து கிளம்பலாம். இப்ப நாம எங்க போறோம் கேப்டன்? கல்லறை தீவுக்கு நாம போலாம். அப்ப புரோ வந்து இவங்க பேசுறத கேட்க உடனே ஒரு கர்ஷிப்ல அந்த தீவை பத்தி எழுதுறா. அப்ப சிஃபான் வந்து புரோவை தூக்கிட்டு போக உடனே புரோ வந்து அந்த கர்ஷிப்பை கீழே போட, அப்ப அவங்க போனதும் நம்ம தலைவாங்க வரான். உடனே அந்த கர்ஷிப்பை எடுத்து பாக்குறான். அதுல கல்லறை தீவுன்னு போட்டிருக்க. இப்ப ஹீரோயினி விட்டுட்டு போன க்ளூவை வச்சு நம்ம ஹீரோ கல்லறை தீவுக்கு போக முடிவு பண்ண, அப்ப படைத்தளபதிக்கு ஒரு தகவல் வருது. அது என்னன்னா, நார்க்கடலோட கடற்கொள்ளையர்கள் வால்பாறையில முகாமிட்டு இருக்குன்னு தெரிய வர, உடனே அவர் அங்க போக முடிவு பண்ண, ஆனா தலைவன் கல்லறை தீவுக்கு கூப்பிடுறான். இங்க பாருங்க, அந்த பொண்ணை விட இதுதான் முக்கியமானது. சோ நாங்க வால்பாறைக்கு கிளம்புறோம். சரி நீங்க கிளம்புங்க, ஆனா நான் அவளை தேடி கல்லறை தீவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு படகு எடுத்துட்டு அந்த தீவுக்கு போக, அப்ப ஹீரோ இருக்கிறத பார்த்து அவளை போய் காப்பாத்துறான். ஹே ஜிங்லி கண்ணா, நீ எப்படி இங்க? நீ விட்டுட்டு போன க்ளூவை நான் பார்த்தேன், நீ வருவன்னு நான் அதை விடல. ஹே ஜிங்லி, அந்த மாதிரி ரகசிய குறியீடு நம்ம 2 பேருக்கு தானே தெரியும். சோ நாங்க வருவேன்னு நீ எதிர்பார்த்தல. சரி இப்ப பேச நேரம் இல்ல, வா போலாம். உடனே ஹீரோ அவளை கூப்பிட்டு போக, ஆனா போகும்போது மாட்டிக்கிறான். அவர் எதுவும் பண்ணாத. யார் அவன்? கெஞ்சி கேக்குற, அவரை விட்டுடு, வேணா மறுபடியும் நான் உன் கூடயே வரேன். ஜிங்லி அமைதியாரு, அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் உயிரோடு இருப்பானான்னு தெரியல, அதனால உண்மையை சொல்றேன். நான் பல பெண்களை ஏமாத்தினவன் தான், ஆனா உன்கிட்ட நான் பழகினது உண்மை. அவங்க 2 பேரும் பேசுறத கேட்ட சிவான் வந்து அவங்கள உடனே அங்கிருந்து போக சொல்ல, உடனே ஃபூரோ அவனை கூப்பிட்டு போறா. கட் பண்ணா ஃபூரோவுக்கு நிச்சயம் பண்ண குடும்பம் இருக்குல்ல, அவங்க வந்து ஃபூரோவோட மேரேஜ் அக்ரிமெண்ட்டை லிஞ்சிக்கு விக்க, இவ ரொம்ப அழகா இருக்கா, உடனே வர சொல்லு. ஆனா இந்த பொண்ணுக்கு நிச்சயம் இருக்கு. அப்ப ஏன் இவ ஓவியத்தை கொண்டு வந்த? உடனே அவன் ஏதோ சொல்ல, ஓ சட்டம் பேசுற பொண்ணா, அப்பனா இவளுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். உன்னோட திருமண ஒப்பந்தத்தை ஷென் குடும்பம் எனக்கு வித்துட்டாங்க, அதனால நீ என் கூட வா. டாங் சட்டத்தின்படி என்னை விற்க யாருக்கும் உரிமை இல்ல. என்கிட்டயே சட்டமா? சரி அதை என் மாளிகைக்கு வந்து சொல்லு. அப்ப தலைவன் அங்க வந்து அவன் மேல கைய வச்ச, உன்னை கொன்னுருவேன். டேய் மாப்ள, அடி வாங்கினதை மறந்துட்டியா? நான் இப்ப அந்த பழைய கண்ணா இல்ல. வேணா நம்ம சண்டை போடலாமா? போடலாண்டா மாப்ள, ஆனா அதனால எனக்கு என்ன ஆதாயம்? சரி இது எப்படி? நாம சண்டை போடுவோம். வின் பண்ற நபருக்கு இந்த திருமண மடலும் இந்த பொண்ணும் சொந்தம். சரி நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, கண்ணாவுக்கு இப்ப அடிபட்டிருக்கு, அதனால சண்டை போட்டா அது சரியான சண்டையா இருக்காது. அப்படின்னா 1 மாசத்துக்கு பிறகு நாம சண்டை போடுவோம், அதுவும் அரசர் முன்னாடி இப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, உடனே தலைவன் அவனோட மாமாவை போய் பார்த்து, இன்னும் கடினமா பயிற்சி பண்ண, உனக்கே தெரியும் நான் அரசருக்கு நிறைய பண்ணிருக்கேன். இப்ப என் மூத்த பையன் விளையாட்டுத்தனமா இருக்கான், ஆனா அவன் என் பையன் இல்ல. அவனுக்கு எப்படியாவது இளவரசி நாணியை கட்டித்தர அரசர்கிட்ட நீ தான் பேசணும். நீ கேள்விப்பட்டியா? சமீபத்துல உன் பையன் கடற்கொள்ளையர்களோட சண்டை போட்டான், பல சாகசங்களை பண்ணான். என் பையனாச்சே, தெளிவா கேளு. சாகசம் பண்ணுவேன், சடனா ஓடி போயிட்டான், அதுவும் ஒரு பொண்ணுக்காக. சோ இப்ப சொல்லு, இந்த மாதிரி பையனுக்கு போய் அரசர் எப்படி தன்னோட பொண்ணை கொடுப்பாரு? அது மட்டுமா, அந்த பொண்ணுக்காக கல்லறை தீவுக்கு போய் அடிபட்டதா கூட கேள்விப்பட்டேன். என்னதான் நம்ம காதலிச்சாலும் நான் சாதாரண குடும்பத்தோட பொண்ணு, ஆனா நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவ, அதனால என்ன? இல்ல என்ன உன் குடும்பம் ஏத்துப்பாங்களா? கவலைப்படாத, கண்டிப்பா என் குடும்பம் உன்னை ஏத்துப்பாங்க. அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சியா? நாங்க விசாரிச்சோம். அவளோட 10 வயசுலயே ஒரு பையனோட நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த குடும்பமே தடமே இல்லாம அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஷென் குடும்பத்தோட திருமண ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு, ஆனா அதுவும் பிரச்சனையால நிறுத்தப்பட்டு அந்த ஒப்பந்தம் லிஞ்சிக்கு மாத்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். ஆனா நம்ம கண்ணன் தம்பி லிஞ்சியை பார்த்து அந்த பொண்ணுக்காக போட்டி போட போறதா சவால் விட்டுருக்காரு. என்ன கப்பல் காணுமா? ஏண்டா அதுல இருந்த பொக்கிஷத்தை என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு, அதை ஈஸியா இழந்துட்டேன்னு வந்து சொல்ற? சரி அது எடுத்துட்டு போனது யாருன்னு தெரியுமா? அவன் 4 கடற்படையோட தலைவன். அது மட்டும் இல்ல, அவன் உங்களுக்காக வந்ததா சொன்னான். சரி அந்த பொக்கிஷத்தை கடற்கொள்ளையர்களை தவிர வேற யாராவது பார்த்தாங்களா? உடனே அவன் யோசிச்சு பார்த்து ஃபூ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பார்த்தா. ஃபூ குடும்பம்னா அந்த சாயப்பற்ற நடத்துற குடும்பமா? ஆமா,
அப்பா அந்த குடும்பத்தோட பொண்ணு கூட தான் அந்த கண்ணை க்ளோஸா இருக்கான். நாம இப்ப என்ன பண்றது? கண்ணாவை எதுவும் பண்ண வேணாம், ஆனா அந்த ஃபூ குடும்பத்தை நாம விடக்கூடாது. உடனே லிஞ்சி தலைவனை கூப்பிட்டு வர சொல்லி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஃபூ குடும்பத்தோட வீட்டுக்கு தீ வைக்க அப்ப ஃபூரோவும் சின்னமாவும் உள்ள மாட்டிக்க அப்ப சின்னமா ஃபூவோட உயிரை காப்பாத்தி அவங்க இறந்து போறாங்க. அதே நேரத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நம்ம தலைவன் வரான். நண்பா, நடந்தது விபத்து மாதிரி தான் தெரியுது, எனக்கு அப்படி தோணல. காரணம் இல்லாம லிஞ்சி நேத்தின பார்க்க வர சொல்லி இருக்க மாட்டான். டேய், அவன் ஃபூரவாடே நினைச்சவன். சோ அவன் எப்படி? அதுதான் எனக்கும் புரியல. ஆனா என் மனசுல அவன் தான் இதை பண்ணிருப்பான்னு தோணுது. அங்க தடை எதுவும் விடலையே. இல்லப்பா, சரி உடனே இங்க கிளம்ப சொல்லு. சரி, இங்க ஓய்வு எடுக்கலாம், நான் தனியா இருக்கணும், எல்லாரும் போக சொல்லுங்க. இவதான் லூயிங், தளபதி லூயன்ஷியோட பொண்ணு. அப்ப சிஃபான் வந்து அவளை கொல்ல வர, ஆமா யார் நீ? அமைதியாரு, என்னால உனக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் இருக்கட்டும், யார் நீ? நான் உன் அப்பாவுக்கு வேண்டப்பட்டவன் தான். இப்ப நான் இப்படி இருக்க உன் அப்பா தான் காரணம். அப்ப யாரும் அங்க வர அவன் மறுபடியும் தண்ணிக்குள்ள போக, நீங்க ஏன் வந்தீங்க? போங்க, நான் இங்க கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். சரி சீக்கிரமா வந்துரு. உடனே அந்த பாட்டி போக மறுபடியும் சிஃபான் திரும்ப வந்து ஒரு முத்த கொடுத்து, இது உனக்கு தான். எனக்கா? ரொம்ப அழகா இருக்கு. அப்பாவை திரும்பினதும் கொலை பார்க்க, ஆனா லிஞ்சி வந்ததும் அவன் ஓடி போயிடுறான். ஆமா, யார் அது? எனக்கு தெரியாதுன்னா அவன் கூட என்ன பண்ற? சரி விடு, நம்ம உடனே காங்சாங்க்கு போலாம். அதே நேரத்துல ஃபூ குடும்பத்துல ஏற்பட்ட விபத்தால அவங்களும் காங்சாங்க்கு வர, நீ இப்போ உன் மாமா வீட்டுல இரு, நான் என் அம்மா கிட்ட போய் பேசி சீக்கிரமா உன்னை வந்து பொண்ணு கேக்குறேன். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏமா? முடியாதுடா அம்மா, நான் அவளதான் கல்யாணம் பண்ணுவேன். அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட அக்கா வந்து ஃபூரோவை கூப்பிட்டு, நீ தையல் வேலையில சிறந்தவனு கேள்விப்பட்டேன், அதனால 5 வருட குத்தகையின் பேர்ல நீ இனிமே இங்கதான் வேலை செய்யணும். இல்ல என்னால இங்க பாரு, உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, நீ செய்யணும் சொல்ற. அது மட்டும் இல்லாம உன் மாமாவோட குடும்பம் இங்கதான் வாழ்றாங்க. நீ மட்டும் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடலனா உன் மாமா குடும்பத்தோட நிலைமை கவலைக்கிடமா மாறிடும். உடனே வேற வழி இல்லாம அவ கையெழுத்து போட, இளவரசி நீங்க இப்படிப்பட்டவங்க இல்லையே. நான் அந்த பொண்ணு கிட்ட இப்படி பேச காரணம் அவ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவ என் தம்பியை கல்யாணம் பண்றதை விட இங்க இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. அதே நேரத்துல இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோ வந்து அக்கா கிட்ட வந்து கேள்வி கேட்க, உன்னோட கவலை எனக்கு புரியுதுடா, ஆனா அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் என்னால அவளை அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாம நீ டைஷியோட மக, அவரோட பேரை காப்பாத்துறது உன் கடமை. சோ விளையாட்டுத்தனமா இருக்காம பொறுப்புலவனா மாற வேண்டிய வேலையை பாரு. அதுக்கப்புறம் நானே அம்மா கிட்ட பேசுறேன். அக்கா நான் உன்னை நம்புறேன், ஆனா ஃபுரோவுக்கு எதுவும் ஆக கூடாது. அவ இங்க நல்லா இருப்பா. ஆனா இனிமே இங்க வந்து நீ பிரச்சனை பண்ணா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா அவளை தண்டிப்பேன். எதுக்கு இவ்வளவு அடிக்கிறாங்க? அவ தன்னோட வேலையை சரியா பண்ணல. உடனே ஃபூரோ அவளுக்கு உதவி பண்ண, இத நீ பண்ணதா அடி வாங்கின பொண்ணு சொன்னா. ஆனா இதுல இருந்து ரத்தன கல்லு நீ ஏன் எடுத்த? ரத்தன கல்லு அதிகமா இருந்தா இந்த ஆடையோட அழகு குறைவா இருக்கும், அதனாலதான் நான் அதை எடுத்தேன். அழகா இருக்கணும்னு எடுத்திருந்தா சந்தோஷம்தான், ஆனா ஏன் அனுமதி இல்லாம நீ இத பண்ணது தப்பு. இப்ப இந்த துணிக்கு நீ வேலை செஞ்சு இத அழகா மாத்தி கொண்டு வா. ஆனா இத மட்டும் நீ சரியா பண்ணல, உன்னோட நிலைமை மோசமா மாற வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல சிஃபானோட உருவப்படத்தை வரைஞ்சு தர சொல்ல, ஆனா லீயிங் வந்து அவனை மாட்டி விடக்கூடாதுன்னு அவனை வேற மாதிரி வரையறா. இப்ப வாரங்களோட நம்ம தலைவன் அவன் சகோதரர்களை கட்டாயப்படுத்தி படிக்க சொல்லி தற்காப்பு கலையை கத்துக்க சொல்றான். அம்மா, நான் இப்ப பொறுப்பானவனா மாறிட்டேன். சோ இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீ தாராளமா பண்ணலாம், ஆனா அந்த பொண்ணு அரச குடும்பத்தை சேர்ந்தவளா இருக்கணும். நான் என்ன பண்ணாலும் என் அம்மா மாற மாட்டாங்க. நண்பா, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? நீ பேசாம உன் ஸ்டைல டீல் பண்ணு. ஏன் ஸ்டைலா? உன் உதவிக்கு நன்றிமா. அதே மாதிரி இன்னொரு உதவியும் பண்றியா? உடனே ஃபூரோ வந்து லியூவான் ஹாலுக்கு போய் ஒருத்தனை பார்க்க, நான் அந்த இடத்தோட ஆளுதான். சரி, நீ யார பார்க்கணும்? நான் ஷைருய பார்க்க வந்தேன், ஆனா இன்னைக்கு அவன் லீவு, என்னன்னு சொல்லு, நான் அதை அவன் கிட்ட சொல்றேன். உடனே ஃபூரோ ஒரு பர்ஸை தந்து, இதை அவர்கிட்ட கொடுங்க, என் ஃப்ரெண்டு சியா கொடுத்தா. சரி, நான் தந்துடுறேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஷைருய தெரியுமா? இங்க பாரு, இது சாதாரண துணிப்பை தான், இதையே நான் தராம இருக்க போறேன். அப்புறம் என் பேரு செஞ்சி. சோ நான் தரலனா நீ அரசர்கிட்ட போய் என் பேரை சொல்லி தண்டனையா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் வாங்கிட்டு போறான். அண்ணா கூப்பிட்டியா? ஆமா, என் கூட வாங்க. எங்கனா? காம கிடங்குக்கு தான். அண்ணா நான் திருந்துட்டேன், உருட்டாதடா, என் கூட வா. உடனே அவங்கள புத்த கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சன்னியாசியா மாற சொல்றான். டேய் லிங்லிங், அண்ணாவுக்கு ஏதோ ஆச்சுல? டேய் அம்மா போய் கூப்பிட்டு வா. கண்ணா, என்னடா கோலம் இது? தெய்வ மகளே, நான் தவ கோலத்துல இருக்கேன், என்ன நீங்க கடவுள்னு கூப்பிடணும். டேய் கண்ணா, என்னடா உளர்ற? நான் இப்போ உங்க மகன் அல்ல, கடவுளின் குழந்தை. இப்ப என்னோட நோக்கம் என் ஆசைகளை மறந்து தவ வாழ்க்கையை வாழ்றது. ஏன்பா இந்த முடிவு? என் வாழ்க்கை ஒரு மோசம். என்னடா வேஷம் இது? இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை கூப்பிட்டு வர, கண்ணா அங்க பாரு, உனக்கு பிடிச்ச பெண்களை கூப்பிட்டு வந்திருக்க. ஐயோ, நான் வேணும்னு சொல்லும் போது என்ன அனுபவிக்க விடல, இப்ப வேணான்னு சொல்ற, ஆனா நீங்க அதை பண்ண சொல்றீங்க. என்ன மன்னித்திருங்க தெய்வ தாயே. கண்ணா, அந்த பொண்ணு எந்த பொண்ணு? அதான்
ஃபுரோ, எனக்கு அந்த பொண்ணும் தேவையில்லை. இப்படி விட்டா இவன் வரமாட்டான். இரு, உன் அப்பாவை கூப்பிட்டு வர. ஐயோ, அப்பா வந்தா நான் நடிக்கிறத கண்டுபிடிச்சிருவாரே. சரி, சமாளிப்போம். தாயே, ஒரு நிமிடம், நான் உங்க மனசை மதிக்கிறேன். ஒரு மகனா எனக்கு கடமைகள் இருக்கு. சோ 3 வருடம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க எனக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டி வைத்து அவளுக்கு நான் குழந்தை கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தவ வாழ்க்கைக்கே வந்துடுறேன். உண்மையாவாப்பா? ஆமாம் தாயே. அப்படின்னா உடனே கல்யாணத்துக்கு முடிவு பண்றேன். ஆனா தாயே, அந்த பொண்ணு அதான் ஃபுரோன்னு சொன்னீங்களே, அவளா இருந்தா அடின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவளா? ஏன் நான் மறுபடியும் தவ வாழ்க்கைக்கு போகணுமா? வேணாம், நீ ஆசைப்பட்டபடியே அவளையே கட்டி வைக்கிற. எப்படி அவங்க அம்மா ஒத்துக்க வச்சிடறான்? பிரமாதமா இருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி, நீ கிளம்பு. உடனே அவ போனதும் தலைவன் வந்து, அக்கா, அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. உண்மையாவாடா? எப்படி? அடப்பாவி, ஒருவேளை ஒத்துக்கலனா உண்மையாவே முனிவரா மாறிடுவியா? அது எப்படி? ஒருவேளை சொதப்பிருந்தா வேற பிளான போட்டிருப்பேன். ஹேய், வாடி போலாம். இவதான் இளவரசி நானி. இப்ப யார பார்க்க வந்திருக்கோம்? வேற யாரு? அந்த கண்ணாவதான். அவரே அவனோட அப்பா எப்ப பார்த்தாலும் என் அப்பா கிட்ட எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாரு. அதான் அந்த மன்மதன் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன். இளவரசி, அவன் அழகானவன் தான். ஆனா அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இந்த காலத்து பசங்களே அப்படிதான். அதே நேரத்துல தலைவனை தேடி அவனோட தம்பிக்க போக, அப்ப தலைவன் குஜாலா இருக்க, அட பரதேசிங்களா, நீங்க என்னடா இங்க? ஆனா இவன் தான் எட்டி பார்த்தான். சரி, அன்னைக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் அண்ணி. அப்புறம் அண்ணா, இன்னைக்கு பட்டத்து இளவரசருக்கு இளவரசியை தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுல லுயன்ஷியோட பொண்ணும் போட்டியில கலந்துக்க போறா. லுயன்ஷி பொண்ணு மட்டும் இளவரசியா மாறினா அந்த லிஞ்சியோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். கட் பண்ணா பட்டத்து இளவரசரை காட்ட, அவன் அப்போ ஒரு கழுகை வேட்டையாடிட்டு அதை எடுக்க மரத்து மேல ஏற, அப்பா அதை பார்த்து செஞ்சு பட்டத்து இளவரசர், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அத நானே எடுக்கிறேன். உடனே அதை அவன் எடுத்து கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்ப அரசரோட 4வது பையன் வந்து, அதாவது நம்ம கண்ணனோட அக்கா புருஷன், பட்டத்து இளவரசரே, என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, வா போலாம். கட் பண்ண சன் குடும்பத்தோட பொண்ணும் பட்டத்து இளவரசரோட மனைவிக்கான போட்டிக்கு வந்திருக்கா. ஆனா அவளோட ராஜாவோட லுயன்ஷி போன அளவுக்கு இல்லன்னு அவளோட பணிப்பெண் பார்த்துட்டு வந்து சொல்ல, ஆடம்பரமான ஆடையால அழகு மட்டும்தான் வெளிப்படும். ஆனா அந்த பொண்ணை விட எனக்கு நற்பண்புகள் அதிகம். இளவரசி, நற்பண்புகளால இந்த போட்டியை வெல்ல முடியாது. வேணா நான் உதவி பண்ணவா? இப்ப போட்டி ஆரம்பிக்க, அந்த போட்டியில 2 பேருமே அவங்க திறமையை வெளிப்படுத்த, அவருதான் கண்ணா அழகாதான் இருக்கான். இளவரசி, இவங்க 2 பேர்ல யார உங்க மனைவியா தேர்ந்தெடுக்க போறீங்க? என்ன கேட்டா இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2 பேருமே சிறப்பா செயல்பட்டாங்க. மாமா, ஜொல்லு வலியுது. டே கண்ணா, என்ன சொல்ற? ஒண்ணுமில்லையே. இல்ல ஏதோ சொல்ல வந்தல, அத மறைக்காம சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, லேடி லூ ரொம்ப அழகானவங்க. கண்ணா, அப்ப நாங்க விடுங்க அண்ணி, அவன் சின்ன பையன், அதான் இப்படி சொல்றான். நான் சின்ன பையனா இருந்தாலும் எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். அதுவும் லேடி லூ இடுப்புல ஒரு மீன் மச்சம் இருக்கு. அது பார்க்கும்போது உங்களுக்கு போதை ஏறும் மாமா. கண்ணா, தப்பா பேசாத மாமா, தப்பா நினைக்காதீங்க. நீங்க கட்டிக்க போற பொண்ணோட மச்சத்தை பத்தி தெரியாம சொல்லிட்டேன். ஆனா அது அவங்க இடுப்புல இருக்கிறது உண்மை. அத நானே பாத்திருக்கேன். இவன் இவளையும் விடலையோ? சரி, நம்ம சன் குடும்பத்தோட பொண்ணை தேர்ந்தெடுப்போம். என்ன மன்னிச்சிருங்க, அவன் பேசினதால நான் இந்த முடிவு எடுக்கல. உங்க 2 பேர்ல எனக்கு சந்தோஷத்தை காட்டினது லேடி சன் தான். பரதேசி பையன், எல்லார் வீட்லயும் விளையாடி இருக்கான். இவனை நாம கல்யாணம் பண்ணிக்க கூடாது. எப்பா, என்ன அடி? ஓய் பாப்பா. யாரு? நானா? உன்னதாமா. இங்க வந்து கை கால அமுத்தி விடு. ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? நீ என்ன இளவரசியா? வேலைக்காரி தானே? ஒழுங்கா வந்து எனக்கு சேவை பண்ணு. ஆமா, யார் நீங்க? என்ன தெரியாதா? நான் லிங்லிங். ஓ, அந்த நம்பர் 1 பிளே பாயோட தம்பியா? நீங்க கூட பிளே பாய்ல என்னடா சொன்ன? உண்மைதான் அப்படின்னு சொல்லி இளவரசி நானிய அவன் கிஸ் பண்ண, உடனே அவனுக்கு ஒரு குத்து விட்டு அங்க இருந்து ஓட, இந்த தையல் கலை ரொம்ப அழகா இருக்கு. இதை யார் பண்ணது? எங்க ஹான் மாளிகையில சேவை பண்ற பொண்ணுதான் இத பண்ணா. இவ ஃபூ குடும்பத்தை சேர்ந்தவளாச்சே. டேய் கண்ணா, என் பொண்ணு மேல பழி போட்டு அவ கல்யாணத்தை கெடுத்தல. இப்ப உன் வாழ்க்கைய நான் விளையாடுறேன் பாரு. மகாராணி எப்பவுமே திறமையான நபர் உங்க அரண்மனைக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருக்க இந்த பொண்ணை ஏன் நீங்க தையல் கலையோட கோட் லேடியா தேர்ந்தெடுக்க கூடாது? அட, இது ஏன் எனக்கு தோணல? உடனே மகாராணி நம்ம ஃபுருவை அவங்க அரண்மனையோட வேலைக்காரியா மாத்த. இதனால என்ன பிரச்சனைனா, மகாராணியோட உத்தரவு இல்லாம ஃபுரு வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உடனே மகாராணி கிட்ட போய் நான் பேசுறேன். கண்ணா, நீ அப்படி பண்ணா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. ஆனா அவளால 5 வருஷத்துக்கு வெளியே வர முடியாதே. கண்ணா, மாமா எப்படியாவது மகாராணி கிட்ட பேசி உன்னோட நிலைமைய புரிய வைப்பாரு. ஆனா அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. இப்ப தலைவன் ஃபுரோவை போய் பார்க்க, ஆமா
உனக்கு எப்படி அவ உடம்புல மீன் மச்சம் இருக்குன்னு தெரியும்? அது வந்து அப்ப நீ அவ கூட ஹே குஜ்லி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, லூயிங் கூட இருக்கிற பொண்ணு சொல்லிதான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நீ அவ கூட அட நம்புமா, சரி நான் அரண்மனைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தலைவி கோர்ட் லேடியா மாறி உள்ள போறா. லேடி ஃபுரோ, இனிமே நீங்க தான் தையல் துறையோட தலைவியா இருப்பீங்க. இவ பேரு சு, இனிமே இவ உங்களுக்கு சேவை பண்ணுவா. அப்புறம் இவங்க லீ, நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி உங்க வேலையை இவங்க தான் பண்ணாங்க. டைரக்டர் ஃபு, இந்தாங்க இத வந்து அரசரோட இரண்டாம் மனைவிக்கு போய் தாங்க, ஏன்னா இப்ப நீங்க தான் தையல் துறைக்கு பொறுப்பு. சரி நான் போய் தந்துடுறேன். உடனே அந்த ஃபுரோ வாங்கிட்டு போக, ஆனா அது வாங்கிட்டு போகும்போது தான் தெரிய வருது அது கிழிஞ்சிருக்குன்னு. என்ன மன்னிச்சிருங்க, நான் இது சரியா இருக்குன்னு பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டேன். அது ஏன் தப்பு தான். ஆனா எனக்கு நீங்க ஒரு நாள் அவகாசம் தந்தா நான் இதை சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஆமா நீ தான் நம்ம மகாராணிக்கு பியோனி திரைய உருவாக்குனது? ஆமா அது நான் தான். நல்லதா போச்சு. இப்ப நீ என்ன பண்ற? எனக்கும் அதே மாதிரி உருவாக்கு, ஆனா பியோனிக்கு பதிலா தாமரை திரைய உருவாக்கி கொண்டு வா. யாரோ ஒருத்தி என்னுடைய இடத்துக்கு வந்தா நான் விட்டு கொடுப்பேனா? பாவம் இப்ப கன்சன்யான் கிட்ட மாட்டி உயிரை விட போறா. இவ எப்படி இங்க? உங்களதான் எதிர்பார்த்தேன். சரி தையல் துறையோட கணக்கு புத்தகம் ஏன் இன்னும் என் டேபிளுக்கு வரல? இல்ல இப்ப கணக்கு புத்தகம் இப்ப கோர்ட் லேடி ஷாங்கியா கிட்ட இருக்கு. ஓ அப்படியா, சரி நான் போய் அவங்க கிட்ட கேட்டு வாங்குறேன். இல்ல நீங்க ஏன் போகணும், நாங்களே போய் வாங்கிட்டு போறோம். நாம அவ கிட்ட தரப்போறோமா? அவ சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவ, அவளால் எப்படி நம்ம பித்தலாட்டத்தை கண்டுபிடிக்க முடியும்? ஆனா ஃபுரோ வந்து அதை அசால்ட்டா கண்டுபிடிக்க, ஆமா சில கணக்குலாம் சரியா இல்லையே, அது வந்து தப்பு என்னோடது இல்ல, இதுக்கு காரணம் மேடம் லீ தான். நான் உன்னோட அறையில இந்த ஆடைய பார்த்தேன், நீ அரசரோட கவனத்தை இருக்க இத பண்ணிருக்க. ஆனா உனக்கு தெரியுமா, வேலை செய்யற பெண்கள் அரச உடைமை திருடுறது பெரிய குற்றம். ஆனா கவலைப்படாத, நான் உன்னை மாட்டி விட மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா உனக்கு உதவி பண்ற. உடனே ஃபூரோ பண்ண உதவியால மேடம் லீ வந்து அரசரோட கவனத்தை பெற்று அவளுக்கு பதவி உயர்வு கிடைக்க, உன்னோட உதவிக்கு நன்றி ஃபூரோ. பரவாயில்ல. ஆமா இது அரசரோட இரண்டாம் மனைவிக்கு ரெடி பண்றியே அந்த திரையா? ஆமா டைரக்டர் ஃபு, இது நல்லா வந்ததுன்னா இரண்டாம் மனைவிக்கு பிடிக்கும். ஆனா நீங்க ஏற்கனவே பண்ண பியோனி திரையை விட இது அழகா இருந்தா மகாராணி கோவப்படுவாங்க. அதனால ரெண்டு பேரோட மனசும் கஷ்டப்படாத மாதிரி ஒரு திரையை ரெடி பண்ணுங்க. உடனே மேடம் லீ சொன்ன மாதிரி ஒரு திரையை ரெடி பண்ணி தலைவி தர, ஆமா இதுல ஏன் தங்க நூல்கள் சேர்க்காம சாதாரண கருப்பு வெள்ளை நூல்களை மட்டும் சேர்த்திருக்க? உடனே ஃபூரோ வந்து அதுக்கான அர்த்தத்தை சொல்ல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ உண்மையிலே திறமையானவதான், அதே மாதிரி என்னோட மகனோட ஆசையும் நீ நிறைவேற்றணும். இவன் பேரு ஷூவாங், பேரரசரோட மூன்றாவது மகன். இதே நேரத்துல தலைவன் லூயிங்க பத்தி தப்பா பேசினதுனால லிஞ்சி அவங்க கூட சண்டை போட, உண்மையை சொல்லுடா. சரி நான் ஒத்துக்கிறேன், நான் உன் தங்கச்சி கூட பழகினதும் இல்ல அவளை பார்த்ததும் இல்ல, அவளோட பணிப்பெண் பேசினதை கேட்டு நான் அப்படி சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும். டே லிஞ்சி, தப்பு ஏன் மேல இருந்ததால் தான் நீ என்ன அடிச்சப்ப திரும்ப அடிக்கல, ஆனா நாளைக்கு நடக்க போற போட்டியில கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பண்டா. அப்படியா, சரி ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணுவோன்னு பெட்டு வைப்போமா? என்ன மாப்பிள்ள பெட்டுன்னு சொன்னதும் பயந்துட்ட? இல்ல யாருக்குல பயம்? இப்ப பாரு என்னோட பெட்டை 10 கோடியில. எனதே யாரை கேட்டு இந்த பெட்டை கட்டின? ஆனா நான் உங்களை நம்புறேனா? வெறும் 10 கோடி. இப்ப நான் சொல்றேன் பாரு, நீங்க பாருங்க, நீங்க ஏன் மேல பெட்டு கட்டுங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும். இருந்தாலும் என்ன மட்டும் இந்த கண்ணன் தோக்கடிச்சா நீங்க அவன் மேல கட்டின பெட்டுக்காக நான் 10 மடங்கு பணம் தரேன். ஆனா என்ன அவனால வின் பண்ண முடியாது. டேய் இதெல்லாம் ஓவர்டா, நீ தோத்தடா உன் சொத்தையே கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு நீ வின் பண்ணணுமாப்ல, அதுதான் நடக்க போறது இல்லையே. ஆனா எப்படியும் நீ வின் பண்ண போறது இல்ல. பேசாம என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நம்ம லிஞ்சி மேல பெட்டு கட்டலாமே. எனக்கு எதிரி வெளியிலடா, வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. ஆனா நாங்க சும்மா காமெடி பண்ணோம், எங்களுக்கு தெரியாதா உன்னோட வீரத்தை பத்தி? டே தம்பிகளா, நான் தான் வின் பண்ண போறேன். சோ லிஞ்சி தோத்துருவான். ஒரு பெரிய அமௌண்ட்டை நாம பெட்டு கட்டணும். என்னது நம்ம நகை சொத்தை எல்லாத்தையுமே பெட்டு கட்டிட்டீங்களா? ஆமாம் தாயே. என்னடியாச்சு, இந்த பாவி பசங்க நம்ம எல்லா சொத்தையும் பெட்டு கட்டிருக்கானுங்க. என்னது எல்லாத்தையுமா? டேய் இதையும் கட்டுங்கடா. எப்படியும் நம்ம கண்ணன் தான் வின் பண்ண போறோம். இப்ப போட்டி ஆரம்பிக்க, அப்ப இளவரசி நானிய லிங் பாக்க, ஹே வேலைக்காரி எப்படி இருக்க? ஹே பாத்து பேசு, இவங்க இளவரசி நானி. என்னது இவ இளவரசியா? ஐயோ இளவரசின்னு தெரியாம தப்பு பண்ணிட்டோமே. தம்பி வந்து டீ ஊத்து. எனது நானா? பின்ன வேற யாரு? சரி ஊத்துற. இளவரசி, டியூக் மாளிகையில வேலை செய்யறவங்க வேலையை பாராட்டி நாங்க பரிசா முத்தம் கொடுப்போம். சோ நீங்க எப்படி? ஹேய் என்ன எப்படி பேசுற? பரவாயில்ல விடு. உடனே எல்லாரையும் போக சொல்லிட்டு, என்னையா மிரட்டுறியா? நான் உங்களை மிரட்டலங்க, ஏன்னா நான் உங்களை வேலைக்காரியா பார்த்தேன், அதனால உங்க மேல காதல்ல விழுந்தேன். ஆனா இப்ப நீங்க ஒரு இளவரசி, என்னால இனிமே உங்களை காதலிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசி அவ மனச மயக்கி லிங் வந்து எஸ் ஆக, இதே நேரத்துல நம்ம தலைவன் லிஞ்சியை ஈஸியா வின் பண்ணிடுறான். நீ இவ்வளவு திறமையானவனு நான் எதிர்பார்க்கல. யோ லுயஞ்சி, பாவையா நீ? பேசாம வாய மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பாரு, நீ 10 மடங்கு பணம் எனக்கு தரணும். அது போனது பத்தி எனக்கு கவலை இல்லடா, ஆனா இப்ப உன் பையனை உன்கிட்ட இருந்து பிடிக்கிறேன் பாரு. உடனே அரசரை பார்த்து, அரசே இவன மாதிரி திறமையான பையன் நம்ம அரச படையில
சேவை பண்ணா நம்ம ராஜ்யம் இன்னும் பலம் பெறும். அதனால இந்த பையன் நான் இப்ப தலைமை தாங்க போற போருக்கு அனுப்புங்க. அரசர் அதை கேட்டு நம்ம கண்ணாவுக்கு ஜெனரல் டிங்குன்னு பட்டம் கொடுத்து அரச படையோட ஜெனரலா மாத்த, அதனால நம்ம தலைவன் போர் தலைவரான லிஞ்சி கீழே வேலை செய்வான். இப்ப தலைவன் தலைவியை பார்த்து போருக்கு போறதா சொல்லி அங்க இருந்து கிளம்ப இப்ப பட்டத்து இளவரசருக்கு கல்யாணம் ஆக, அதே சமயத்துல போர்க்காலத்துல நம்ம ஹீரோ வந்து ஃபுதாவை மீட் பண்றான். டேய் நார பையில எதுக்குடா என் அக்காவை ஏமாத்தின? டேய் அது பழைய கதடா, இப்ப நானும் உன் அக்காவும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல, என்ன நீ டோங்ஜோ யூனிட்டோட துணை கேப்டனா? ஆனா லிஸ்ட்ல உன் பேர் இல்லையே. நான் வீட்டை விட்டு என் அம்மாவுக்கு தெரியாம இங்க வந்தேன். எங்க அவங்க கண்டுபிடிக்க போறாங்கன்னு நான் என் பேரை சித்தாவுன்னு மாத்திக்கிட்டேன். அப்ப உனக்கு நடந்தது தெரியாதா? என்ன தெரியாதுன்னு கேக்குற? உடனே சின்னம்மா ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனத தலைவன் சொல்ல, அதை கேட்டதும் ஃபுதாவோ கண்ணீர் விட்டு அழுவுறான். என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, என் கூட வெளியே வரியா? என்ன மன்னிச்சிடுங்க. என்னதான் நீங்க இளவரசரா இருந்தாலும் நீங்க எங்க கூப்பிட்டாலும் என்னால உங்க கூட வர முடியாது. அப்படியா? ஆனா உன் ஃபேமிலியை பார்க்க கூப்பிட்டு போக நினைச்சேன் அப்படின்னு லார்ட் ஷோ சொன்னதும் உடனே ஃபுரோ அரண்மனையை விட்டு அவங்க கூட வெளியே வந்து ஹீரோவோட அக்காவை போய் பாக்குறா. ஆமா, லார்ட் ஷோ கூட நீ என்ன பண்ற? சில நாட்களா தான் எனக்கு அவரை தெரியும். சரி, கண்ணா இப்ப எப்படி இருக்கா? அவங்க நல்லா இருக்கிறதா கடிதம் அனுப்புனா. ஆனா எனக்கு லுயன்சியை நினைச்சதான் பயமா இருக்கு. ஏன்னா அப்பா ராணுவ தலைவரா இருந்தப்ப அவருக்கு நேர்மையான சில நபர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க யாரையும் லுயன்சி கூப்பிட்டு போல. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதே நேரத்துல லார்ட் ஷோ வந்து ஃபுரோவை வெளியே கூப்பிட்டு போனது பட்டத்து இளவரசருக்கு தெரிய வர, இத உடனே அப்பா கிட்ட நான் சொல்றேன். அரசே, அப்படி பண்ணா அந்த பொண்ணு மாட்டிப்பா. ஏன் அந்த பொண்ணு மாட்டினா என்ன? இல்ல, அவ ரொம்ப நல்லவ. அது மட்டும் இல்லாம அவ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கா. உனக்கு வேண்டப்பட்டவனா அவ நமக்கும் வேண்டப்பட்டவதான். அதனால இதை நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கட் பண்ணா மகாராணி வந்து அவங்க மருமகளை கூப்பிட்டு, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல மாசம் ஆகுது. ஆனா இன்னும் நல்ல செய்தி என் காதுக்கு வரல. அத்தை, அவரு வேலைன்னு ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்ப என்னோட பையனாலதான் எதுவும் நடக்கலன்னு சொல்றியா? இல்ல அத்தை, வாய மூடு. ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நாம தான் அவங்களோட மனசை மாத்தி சந்தோஷப்படுத்தணும். அதனால அடுத்த முறை என்ன வந்து பார்க்கும் போது எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. உடனே அவன் ஃபுரோவை பார்த்து பட்டத்து இளவரசர் பார்த்ததும் பயங்கர மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண சொல்ல நம்ம ஃபுரோவும் ரெடி பண்றா. அதே சமயத்தை கிளர்ச்சியாளர்கள் அடக்க லுயன்சி ஒரு பிளான் போட, நாம கிழக்கு தேசத்தை நோக்கி போனா டைம் தான் வேஸ்ட். அதுக்கு பதிலா வடக்கு தேசத்தை நோக்கி போலாம். அந்த பகுதியில சோசிட்டி இருக்கு. அது நம்ம எதிரி நாட்டோடுது. சோ நாம அங்க போனா வின் பண்ண முடியாது. போர் தலைவரே, கண்ணா என் அப்பா சொல்றத கேளு. வாய மூடு லிஞ்சி. உன் அப்பா தலைவர்னா நான் தளபதி. அவர் என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். தளபதி ஷா, உங்க ஐடியாவை சொல்லுங்க. தளபதி டிங் சொல்றது உண்மைதான். நம்ம ஷோ சிட்டியை கைப்பற்றினா நாம வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். அதனால உயிரிழப்பு கூட குறைவா இருக்கும். அதுவும் சரி, ஆனா ஷோ சிட்டியை கைப்பற்றுறது சாதாரண விஷயம் இல்ல. அதை இப்ப யார் கைப்பற்றுறது? வேணா நான் போறேன். நல்லது, உடனே போ. ஆனா உன் கூட 2000 பேரை தான் அனுப்ப முடியும். போர் தலைவரே, 2000 பேரை வச்சுக்கிட்டு அந்த நாட்டை கைப்பற்ற முடியாது. கண்ணா, அந்த காலத்துல என் கூட 10 பேர் தான் வருவாங்க. சோ நாங்க வின் பண்ணல. அதனால எந்த குறையும் சொல்லாம அங்க போ. கண்ணா, 2000 பேரை வச்சுக்கிட்டு நம்மளால அவங்க வெல்ல முடியாது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்பா, அவன் ஒருவேளை வின் பண்ணிட்டா மறுபடியும் அவனோட புகழ் அதிகமாகும். அதனால நான் போறேன். முட்டாள், அந்த கண்ணை இங்க வந்ததுல இருந்தே நிறைய பேரை கொண்டு இருக்கான். நம்ம வீரர்கள் மத்தியில சிங்கமா தெரியறான். இப்படியே போனா நமக்கு நல்லது இல்லடா. ஆனா அப்பா, அவன் ஷோ நகரத்தை வின் பண்ணிட்டா நாம என்ன பண்றது? நீ நினைக்கிற மாதிரி ஷோ நகரத்துக்குள்ள ஈஸியா போக முடியாது. ஏன்னா அந்த இடத்தை சுத்தி பெரும் சுவரோட தடுப்பு இருக்கு. அதை உடைச்சு உள்ள போனா மட்டும்தான் அவனால வின் பண்ண முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவனாலையும் அதை உடைச்சு உள்ள போக முடியாது. சோ அந்த கண்ணா சோ வீரர்கள் கையில மாட்டி இறந்து போக போறான். இந்த பக்கம் இளவரசி சன்னி வந்து பட்டத்து இளவரசரை இம்ப்ரெஸ் பண்ண நடன ஆட, ஆனா அது அவருக்கு பிடிக்காம, என்ன இது கோலம், பொண்ணா அடக்கமா இல்லாம இப்படி மேனாமினிக்கையா திரியிற, உடனே அந்த ஆடைய மாத்துன்னு சொல்லி அவளை போக சொல்ல, உடனே இளவரசி சன்னி போக, அப்ப கோட்டடி சீட்டு பார்த்து பட்டத்து இளவரசி என்ன இது அலங்கோலும் அப்படின்னு அவங்க கேட்டதும் சன்னி அவங்க வயசானவங்க கூட பார்க்காம பலார்னு ஒண்ணு விட, ஏண்டி நீ எங்க காலை பிடிச்சு சுத்துற நாயி, என்ன கேள்வி கேக்குறியா அப்படின்னு சொல்லி அவ போக, உடனே தாய் கிளவி சிட்டு வந்து மகாராணி கிட்ட போய் போட்டு கொடுக்க, உடனே மகாராணி இளவரசி சன்னிக்கு தண்டனை கொடுக்கறாங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு. நானே இது வரைக்கும் அவங்களை கை நின்றது இல்ல, ஆனா அவ அவங்கள அடிச்சிருக்கா. இப்படியே விட்டா அவ ஒரு நாள் என்னையே அடிப்பா. எப்படிப்பா நம்ம தாக்க போறோம்? தண்ணி மூலம் தான். ஆனா எப்படிப்பா? அந்த நகரத்தோட சுவரை நாம உடைக்க கண்டிப்பா ஒரு வாரமா தான் ஆகும். ஆனா இந்த ஆத்து தண்ணிய அங்க வெள்ளமா அனுப்பி நகரத்தை வெள்ள கடை மாத்தனா அது வத்தி போக ரொம்ப நாள் ஆகும். ஆனா 2 நாளைக்கு மேல வெள்ளம் நகரத்தோட சுற்றுச்சுவரை நோக்கி இருந்தா சுவரோட அடி மட்டும் பலவீனமா ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சுவரை உடைச்சு அந்த நாட்டை கைப்பற்றலாம். அந்த மாதிரியே நம்ம தலைமை பண்ணி அந்த நாட்டை கைப்பற்ற, என்ன
வின் பண்ணிட்டேனா இப்ப என்னப்பா பண்றது, வேற வழியில நாம அங்க கிளம்புவோம். உடனே லுயான்ஷி வந்து அவனோட படையை கூப்பிட்டு போய் அந்த நாட்டோட வளங்களையும் ஆபரணங்களையும் கொள்ளையடிக்க, அது மட்டும் இல்லாம சாதாரண மக்கள் கிட்ட இருந்து ஆபரணங்களை திருட, இத பத்தி தலைவனுக்கு தெரிஞ்சதும் அத பத்தி கேட்க வரான். சரியான நேரத்துல நீ வந்திருக்க. உடனே அன்ஷியா பள்ளத்தாக்குக்கு 200 பேரை கூப்பிட்டு போய் கிளர்ச்சியாளர்களை அடுக்கு. 200 பேர் மட்டுமா? தளபதி டிங், நீங்க வீரமானவரு, சண்டை போடாமலே இந்த நாட்டை கைப்பற்றினவரு, உங்களுக்கு இது சாதாரணம் இல்ல. கண்ணா, அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அங்க இருக்கிற கிளர்ச்சியாளர்கள் கூட 200 பேரை வச்சுட்டு சண்டை போட முடியாது. அப்படி சண்டை போட்டா கண்டிப்பா இறந்துருவோம். பேசாம நானும் கூட வர. இல்ல ஃபுதாவோ, இந்த பயணம் ஆபத்தானது, அதனால நாங்க மட்டும் போறோம். இல்ல நானும் வர. ஃபுதாவோ, நீ உன் குடும்பத்தை கொண்டவங்கள பழி வாங்கணும். என்ன சொல்ற? அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் யாரோ திட்டமிட்ட பண்ண சதி. எனக்கு லூ குடும்பத்து மேலதான் சந்தேகம் இருக்கு. அதனால நீ இங்க இருந்து உன்னோட குடும்பத்துக்காக பழி வாங்கணும். அப்பா, அந்த கண்ணை ரொம்ப தந்திரமானவன். எங்க போனா இறந்துருவான்னு தெரிஞ்சு அவன் அப்பனுக்கு கடிதம் அனுப்ப பார்த்திருக்கான். ஆனா நான் அதை தடுத்துட்டேன். நல்ல வேலை பண்ண. கட் பண்ண தாய் கிழவி சிட்டு கிட்ட பட்டத்து இளவரசர் வந்து 10 பவுலங்களை கொடுத்து மகாராணி கிட்ட ஒப்படைக்க சொல்ல, அப்பா அவங்க எடுத்துட்டு போகும்போது 2 பணிப்பெண்கள் சண்டை போடுறத பார்த்து அதை அவங்க ஓரமா வச்சுட்டு அந்த 2 பேரை திட்டி அவங்களோட வேலையை சரியா பண்ண சொல்லிட்டு திரும்ப அந்த பவளத்தை எடுத்துட்டு போனா அதுல இருந்த 3 பவளத்தை காணோம். ஏன்னா இவங்க போனதும் யாரோ எடுத்து அதை ஒரு கூடைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதை நம்ம தலைவி பூர பாத்துறா. இப்ப தாய் கிழவி பட்டத்து இளவரசர் கிட்ட இதை சொல்ல, இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வேலையை ஒப்படைக்க கூடாது. அப்ப புரோ வந்து பட்டத்து இளவரசருக்கு துணி தர மாதிரி வந்து அந்த குவளையை தட்டி விட அதுல பவுலம் இருக்கிறது தெரிஞ்சு போயிடுது. இளவரசி, யாரோ என் மேல பழிப்படுதான் இதை திருடி இருக்காங்க. சரி, இதை பெருசா எடுத்துக்காதீங்க, நானும் உங்களை தப்பா நினைக்கல. உடனே ஷிட்டு வந்து புரோவை பார்த்து, நீ இங்க வந்ததுல இருந்து நான் உன்னை நிறைய முறை திட்டி இருக்கேன். அப்படி இருந்தும் நீ எனக்கு உதவி பண்ணிருக்க. பரவாயில்ல விடுங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சோதனையில நான் தோல்வி அடைஞ்சதா நீங்க சொன்னீங்க. ஆனா எனக்கு தெரியும் அந்த சோதனையை நான் சரியா பண்ணேன். சோ ஏன் என்ன தோக்கடிக்க வச்சீங்க? அதுக்கு காரணம் இளவரசி ஹான் தான். கண்ணாவோட அக்காவா? அவங்க ஏன் இப்படி பண்ண சொன்னாங்க? ஏன்னா நீ அந்த சோதனையில வின் பண்ணா நீ அரண்மனையோட நபரா மாறிடுவ. அதனால அரசரோட அனுமதி இல்லாம உன்னால யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுவே இந்த சோதனையில நீ தோத்துட்டா உன்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நீ அரண்மனையை விட்டு வெளியே போயிடலாம். அதனாலதான் இளவரசி ஹான் இப்படி பண்ண சொன்னாங்க. இப்ப டியூக் ஃபேமிலியோட ஒற்றை வந்து, என்ன எங்க அண்ணன் இறந்துட்டாரா? இது உண்மை இல்ல. இல்ல மாஸ்டர், அன்ஷி பள்ளத்தாக்கோட கிளர்ச்சியாளர்கள் நம்ம மாஸ்டரை கொன்னுட்டாங்க. கண்ணா, அப்பா, அண்ணாவோட சாவுக்கு காரணம் அந்த லுயன்ஜி தான். அவன் தான் ஏதோ சதி பண்ணிருக்கான். நம்ம உடனே இத பத்தி அரசர்கிட்ட சொல்லணும். அரசர்கிட்ட சொல்றதால எதுவும் நடக்காது. அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் வீர மரணம் அடைஞ்சிருக்கான். அதை நாம கொச்சப்படுத்த கூடாது. அவன் உங்களோட சிறந்த அண்ணன். அதே மாதிரி அவன் என் பையன்டா. எனக்கு வருத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறியா? அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? என்னாலதான் எல்லாமே. நான் மட்டும் அவனை பொறுப்பா மாற சொல்லனா அவன் எப்பவுமே பிளே பாயா இருந்திருப்பான். ஆனா இப்ப அவன் நம்மளை விட்டு போயிட்டான். உண்மையாவா? கண்ணா இறந்துட்டாரா? என்ன, என் கண்ணா இறந்துட்டானா? நீ சொன்னது உண்மையா? ஆமா, கண்ணா ஒரு சிறந்த வீரன். அவனுக்காக நாம தலை வணங்கணும். இப்ப லுயன்ஜி தூங்கினதும் ஃபுதாவு வந்து அவரை கொல்ல வர, அப்ப சில எதிரிகள் வர, உடனே அவங்க கூட சண்டை போட்டு லுயன்ஜியை வந்து அவன் காப்பாத்துற மாதிரி ஆக, அதே நேரத்துல நம்ம தலைவன் இன்னும் சாகல. அவனோட உயிரை வந்து சிஃபான் தான் காப்பாத்திருக்கான். ஏன் சாப்பிடாம இருக்க? அவன் போயிட்டான்னு நீ உன்னோட உயிரை விட போறியா? ஒழுங்கா சாப்பிடு ஃபுரோ. எனக்கு வேணாம். உடனே லார்ட் ஷோ வந்து அந்த மருந்தை குடிச்சு புரோவை கிஸ் பண்ற மாதிரி அதை ஊட்டி விட, என்ன பண்றீங்க? புரோ இறந்து போனவன நினைச்சு நீ சாகணும்னு நினைக்கிறியா? ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மறுபடியும் இப்படி சாப்பிடாம இருந்த இதே மாதிரிதான் நான் உனக்கு ஊட்டி விடுவேன். ஆக்சுவலா நம்ம தலைவன் போருக்கு போய் 6 மாசம் ஆகுது. அந்த கேப்ல புரோ வந்து இந்த லார்ட் ஷோ கூட கொஞ்சம் நெருக்கமா பழகிருக்கா. ஆனா புரோ வந்து ஃப்ரெண்டா தான் பழகிறா. ஆனா இந்த ஷா வந்து நம்ம புரோவை லவ் பண்றான். என்னால உனக்கு ஆதாயம் கிடைக்கும்னு நீ என்ன காப்பாத்திருக்க. அது உண்மைதானே? உண்மைதான். சரி, நீ எப்படி அன்ஷி பள்ளத்தாக்குல இருந்து கீழே விழுந்து? சில பேரோட சதி வழியால எனக்கு இந்த நிலைமை. சரி, இங்க இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டேன், நீ ஈகல் கிங்கோட மகனாமே. ஆனா ஒருத்தனோட நயவஞ்சகத்தால நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். அதுக்கு பிறகு நாற்படையோட கேப்டனால தத்தெடுக்கப்பட்டு கடற்கொள்ளையனா மாறினேன். அந்த நயவஞ்சகம் யாரு? அவன் பேரு லுயன்ஜி. என்ன, லுயன்ஜியா? அப்படின்னா சரி, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி தலைவன் அங்க இருந்து கிளம்ப, என்ன மன்னிச்சிரு டைஷி, உன் பையன் திறமையான வீரன். ஆனா என் பேச்சை கேட்காம அன்ஷி பள்ளத்தாக்கு போய் அவன் கிளர்ச்சியாளர்கள் கூட சண்டை போட்டிருக்கான். ஆனா கிளர்ச்சியாளர்கள் அவனை கொன்னுட்டாங்க. யோ லுயன்ஷி, நீதான் ஏன் எங்க அண்ணனை ஏதோ பண்ணிருக்க? லெங்லிங் அமைதியாரு. லுயன்ஷி, உன்னை நான் நம்புறேன். ஆனா என் நிலைமை உனக்கு வரும்போதுதான் என் கவலை உனக்கு புரியும். அதே நேரத்தில் தலைவன் காங்சோக்கு வர, யார் நீங்க? நான் தளபதி டிங். நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களா? உடனே தலைவன் அரசரை பார்க்க போகும்போது வழியில ஃபுரோவை பாக்குறான். ஜிங்லி, நான் வந்துட்டேன். தலைவிக்கு தலைவனை பார்த்ததும் பேச்சே இல்ல. அவ அப்படியே சிலையா நிக்கிறா. அதே நேரத்துல தலைவன் அரசரை பார்த்து எல்லாத்தையுமே
சொல்ல இந்த அளவுக்கு அவன் பண்ணிருக்கானா, ஆனா ஆதாரம் என்ன இருக்கு? இது சொசைட்டி மக்களோட ரத்தத்தால எழுதப்பட்ட குற்றச்சாட்டு, இதுதான் சாட்சி. ஒருவேளை இதை நீங்க நம்பலனா சொசைட்டிக்கு நம்ம ஆட்களை அனுப்பி விசாரிங்க. உடனே அரசர் வந்து லுயஞ்சியும் அவனோட மகனையும் கைது பண்ண சொல்ல, உன்னை ஏங்க அவனை அடிக்காதீங்க, உனக்கு என் நிலைமை புரியல. இந்த டைஷி பல போர்களை சந்திச்சிருக்கேன், அந்த போரால கூட நான் இவ்வளவு வலி அனுபவிச்சது இல்ல. ஆனா இவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சேன்னு தெரியுமா? ஏண்டா கண்ணா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவரு கட்டி பிடிச்ச அளவ, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப தாமதமா வந்துட்டேன். டேய் நான் வந்து போங்கடா. கண்ணா நீ இல்லாம அக்கா எப்படி அழுதுன்னு தெரியுமா? அக்கா அம்மாவை இப்பதான் சமாதானப்படுத்தின, இப்ப நீயும் அழுவ ஸ்டார்ட் பண்ணாத. என்ன அவன் திரும்ப வந்துட்டானா? அப்ப அவன் தான் உண்மையை சொல்லிருக்கான். மருமகனே நீ என்ன பண்ற? அமைச்சர்களை பார்த்து பணம் கொடுத்து நமக்கு சாதகமா பேச சொல்லு. அவனுக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு தப்பு பண்ணியும் என்னோட அமைச்சர்களுக்கு பணம் கொடுத்து அவனுக்கு சாதகமா பேச சொல்லிருப்பான். அரசே முஞ்சியோட பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கா, என்னால அவளை பார்க்க முடியாது. அரசே நீங்க அவளை பார்க்கலனா அவ சாகர வரைக்கும் மண்டிட்டு உண்ணாவிரதம் இருப்பாளா? என்ன உண்ணாவிரதம் இருப்பாளா? அப்படின்னா அவளை இருக்க சொல்லு. லூயிங் நீ போறது உனக்கு நல்லது. என் அரசர் உன்னை உள்ள கூப்பிட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம உன் அப்பனும் உன் அண்ணனும் நல்லவங்க இல்ல அப்படின்னு சொல்லி தலைவன் உள்ள போக, இப்ப அரசர் வந்து நம்ம தலைவனோட வீர செயலை பாராட்டி அவனுக்கு பதவி உயர்வு தர, அதாவது தலைவன் இது வரைக்கும் லுயஞ்சி கீழே இருந்தால, ஆனா இனிமே அவன் லுயஞ்சிக்கு சரிசமமா இருப்பான். இப்ப லூயிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா உண்ணாவிரதம் இருக்க, உடனே அரசர் வந்து அவளை கூப்பிட்டு பேச, என் அப்பாவும் அண்ணனும் பண்ணது தப்புதான், ஆனா இந்த முறை மட்டும் மன்னிச்சு விட்டுடுங்க. உன்னோட பாசத்துக்காக நான் உங்க பண்ணதை மறந்து மன்னிச்சு விட்டுடுறேன். இப்ப நீ போலாம். இப்ப வாரங்கள் ஓட பேரரசரோட ராஜசபை கூடுது. அரசே நான் உங்ககிட்ட நாற்படையோட தலைவன் சிஃபானை பத்தி பேசணும். அரசே இதுக்கு ஒத்துக்க முடியாது. ஒரு கடற்கொலையும் கூட நாம ஒப்பந்தம் போடணுமா? அரசே அவன் மொத்த கடற்கொலைய மாதிரி இல்ல, அவனால நம்ம ராஜ்யம் இன்னும் வளர்ச்சி அடையும். இது அவங்களுக்கு தந்த பரிசு. சில பேர் இதை வந்து ஐவர் மலையோட புதையல் மேப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்குள்ள புதையல் மேப் இருக்கு. இதை உங்களுக்கு பரிசா ஜிஃபான் தர சொன்னான். உடனே அரசர் வந்து அத மகாராணி கிட்ட தர, அத வந்து மகாராணி ஃபுரோ கிட்ட தந்து, இந்த திரை ஓவியம் உண்மையிலே சீலாராணியோட கைவண்ணத்தால உருவாக்கப்பட்டதான்னு கேட்க, அவளும் செக் பண்ணிட்டு இது உண்மையிலே சீலாராணியால உருவாக்கப்பட்டதுதான், ஆனா இதுக்குள்ள புதையல் மேப் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு டைம் தந்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். உடனே ஃபுரோ வந்து நைட்டு முழுக்க செக் பண்ணிட்டு அந்த திரையோட வரைபடத்தை மாத்தி வச்சுட்டு புதையல் மேப்பை கண்டுபிடிக்கிறா. இது உண்மைதான். அப்பனா நம்ம கண்ணாவோட நிபந்தனையை ஏத்துக்கிட்டு அந்த கடற்கொலையனோட ஒப்பந்தம் போடணும். சரி நான் உடனே இத பத்தி கண்ணா கிட்ட பேசுறேன். ஒரு வழியா நம்ம தலைவனை பார்க்க வெளியே வர, பட் அவ இன்னும் அரண்மனையோட சேவ நாயகிதான். இப்ப அவ வெளியே வர காரணம், லாஸ்ட் எபிசோட்ல அந்த துணியை டீகோட் பண்ணி ட்ரெஷர் மேப்பை கண்டுபிடிப்பால, அதுக்கான பரிசா இனிமே மாசத்துல ஒரு நாள் மட்டும் அவளால வெளியே போய் தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஃபுரோ இங்க கண்ணா எப்போ அந்த நினைப்பு தானா? உயிர் பொழைச்சி வந்திருக்க தெய்வமே, இப்பவாது ஒரு கிஸ் கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்காது. குஜ்லி நான் ஃபுதாவை மீட் பண்ண. உண்மையாவா? ஆமா, இப்ப அவன் ஒரு யூனிட்டோட வைஸ் கேப்டனா இருக்கான். அது மட்டும் இல்ல அவன் பேரை கூட மாத்திக்கிட்டான். சரி அவனை பார்க்க முடியுமா? இல்ல முடியாது. ஏன்னா இப்ப அவன் லுயஞ்சி யூனிட்டோட சோல்ஜர், அவர்கிட்டயா வேலை செய்யறான். அப்படின்னா அவனுக்கு ஆபத்தாச்சே. செல்லோ நீ பயப்பட வேணாம், அந்த லுயஞ்சிக்கு ஃபுதாவோ உன் தம்பின்னு தெரியாது. இப்ப நைட்டாக லிஞ்சி எங்கேயோ போயிட்டு நகரத்துக்கு திரும்ப வர, தளபதி ஷென்யா கதவை தரங்க. ஓ நீயா? கதவை தரடா. ஏண்டா இது என்ன உன் அப்பா வீடா? சொன்னதும் டோர் ஓபன் பண்றதுக்கு? டேய் விளையாடாம கதவை தரடா. சரி தரக்குற, ஆனா உன் பாடி ஃபுல்லா செக் பண்ணிட்டு சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லனா நான் டோர் ஓபன் பண்றேன். என்னது செக் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது. அப்படின்னா உள்ள விட முடியாது. சரி வந்து செக் பண்ணிக்கோ. ஆமா என்ன இது நைஃப்லாம் இருக்கு? நான் ஒரு போர் வீரர், என்னோட பாதுகாப்புக்காக இதை வச்சிருக்கேன். ஹேய் தொட்டு பேசாத. என்ன நீ என்ன லூலிங்கா? வெக்கப்படுற? ஹேய் என் தங்கச்சியை பத்தி பேசாத. அப்படிதான்டா பேசுவேன். என்ன பண்ணுவ? உடனே லிஞ்சி வந்து தலைவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட, உடனே தலைவன் அவனை கைது பண்றான். அதே சமயத்துல இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வர, நீங்க ரெண்டு பேருமே பொறுப்பான பதவியில இருந்துட்டு இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க. அரசே இவன் தான் என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசினான், அதனாலதான் அடிச்ச. என்ன சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றீங்க? ஒழுங்கா போய் வேலைய பாருங்க. உடனே லிஞ்சி போக, ஆனா தலைவன் போகாம அரசர்கிட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், என் பொண்ணு தானே, தாராளமா. அரசே நான் சொல்ல வந்தது அது இல்ல. அப்பா ஒரு காவலாளி வந்து அரசரை கூப்பிட, உடனே அவரு கிளம்பி போயிடுறாரு. அப்பா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன மறுபடியும் யார் கூடயாவது சண்டை போட்டியா? இல்லப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். டே லிங்கர் நீ விரும்புற பொண்ணு உன் அண்ணன் மாதிரி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவளா இருக்க கூடாது. அம்மா நான் இளவரசி நானிய லவ் பண்றேன். என்னது இளவரசியா? அது நடக்காதுடா. அரசர் உன் அண்ணனுக்கு தான் அவளை கட்டி வைப்பாரு. எனது எனக்கா? அது நடக்கவே நடக்காது. பிளீஸ் பா எப்படியாவது போய் அரசர்கிட்ட இத பத்தி பேசுங்க. உடனே டைஷி வந்து அரசர்கிட்ட போய் கேட்க, தாராளமா கண்ணனுக்கு கட்டித்தர. அரசே நான் என் 2வது பையனுக்கு கேட்டு வந்திருக்கேன். யாரு? அந்த ஊதாரியா? அப்படின்னா என் பொண்ணு வந்து உன்னோட மூத்த பையனுக்கு ஏத்தவே இல்லையா?
ஆமா அரசே. என்ன? இல்ல அரசே, நான் சும்மா தான் சொன்னேன். இளவரசி, உங்க அப்பா டைஷியோட பையனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? ஐயோ, சந்தோஷமா இருக்கே. இளவரசி, முழுசா கேட்டுட்டு சந்தோஷப்படுங்க. அரசர் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள கண்ணா. என்னது கண்ணம் மாமாவா? யோ நைனா, என்னையா இப்படி சொல்ற? வாயா முண்டுடா மெட்டல் வாயா. அரசர் உன்னை உதவாக்கறன்னு சொல்றாரு. அப்படி இருக்க என்னால எப்படிடா பேச முடியும்? லிங்கர், நம்மளால என்ன பண்ண முடியும்? இது அரசரோட முடிவு. எவன் முடிவா இருந்தா எனக்கு என்ன? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். செல்லும், இப்ப என்ன பண்றது? நீ இல்லாம நான் வாழ மாட்டேன். அதுவும் உன் அண்ணனை கட்டிக்கிறதை விட சாவுறதே மேலு. அதையே தான் என் அண்ணன் சொன்னான். என்னது? அப்ப நான் உன் அண்ணனுக்கு அழகா தெரியலையா? அப்படி இல்லம்மா, என் அண்ணன் தான் மிஸ் ஃபுரோவை லவ் பண்றானே, அதுக்கு அவன் எப்படி என்ன கட்டிக்கிறதுக்கு சாவுறதே நல்லதுன்னு சொல்லுவான்? ஏண்டி, இப்ப உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல என் அண்ணனையா? சாரிப்பா, ஆனா எப்படி இதை தடுக்க போற? இத பத்தி நீ கவலைப்பட வேணாம். என் அண்ணன் அசால்ட்டா சமாளிப்பான். எதுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? அரசி, அவன் இளவரசியோட எதிர்காலத்தை நினைச்சுதான் அப்படி சொல்றான். அதுதான் எதுக்கு? அரசி, என் பையனுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அரசி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க பொண்ணுக்கு குழந்தை தர தகுதி எனக்கு இல்ல. இதை கேட்டதும் அரசர் ஆடி போயிடுறாரு. அதனால இந்த கல்யாணம் நின்னு போயிடுது. கட் பண்ண ஜிஃபான் வந்து இப்ப காங் சிட்டிக்கு வந்திருக்கான். அதுவும் அரண்மனையோட அதிகாரியா அரசர் மாத்த இவன் அவன் தானே. உடனே நீங்க வந்து அவனு ஃபாலோ பண்ண. அதே நேரத்துல தலைவன் மைனா, அதாவது ஜிஃபானோட தங்கையான, அதாவது கூட பிறந்தவில்ல வளர்ப்பு தங்க, அவளுக்கு ஊரை சுத்தி காட்டுறான். இளைய அழகா ஸ்பீடா ஓட்டுல. இவ வேற அப்பாவை போடல. ரெண்டு பேரும் கீழே விழ. அழகா வாழ ஒன்னா சேர்ந்து குளிப்போம். அடைச்சி போ. அழகா, என் கால் மாட்டிக்கிச்சு, வந்து காப்பாத்து. நடிக்காதடி குந்தாணி. அழகா, நான் நடிக்கல. ஐயோ, உண்மையிலே கால் மாட்டிக்கிச்சோ? உடனே அவளை போய் காப்பாத்துறான். ஹேய், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? என்ன ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கு, ஆனா நான் யாருன்னு தெரியுமா? தெரியாதே. நான் ஒரு கடற்கொள்ளைய. நீ கடற்கொள்ளையனா? ஹே குந்தாணி, என்னாச்சு? எழுந்து. என்ன எழுந்த மாட்டா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஆனா இவளை எப்படி சரி பண்ணி தொலைவோம். உடனே அவ குடிச்ச தண்ணிய எடுக்க பாக்க உடனே அவ தலைவனை கிஸ் பண்ணிடுறா. டே அழகா, எப்படி இல்ல என் முத்தம்? அடியே குந்தாணி, உன்ன இல்ல, இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. உடனே தலைவன் அங்க இருந்து ஓட. கட் பண்ண சிவா வந்து ஃபூயினை பார்த்து, இன்னைக்கு நான் உன்னை பொண்ணு கேட்க வீட்டுக்கு வர. ஃபுரோ இங்க. ஹே ஃபுரோ, என்ன யாருன்னு தெரியுதா? நீங்க அந்த கடற்கொள்ளையன் தானே? ஃபுரோ, நான் தான் ஜிஃபான். அப்ப ஏன் நீங்க அன்னைக்கு அவன் இறந்துட்டதா சொன்னீங்க? இப்போ இவன் பைரட்ல அதான் வெளியே சொல்ல வெக்கப்பட்டிருக்கான். சரி குஜிலி, வா போலாம். டேய் கையெடு, அவ எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. டேய், நீ ரிவர்ல உளுந்தப்பவே செத்து போயிட்ட. அப்பவே அந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிருச்சு. இப்ப இவ என்னோட மனைவியா ஆக போறவ. டேய், என்னடா சின்ன பசங்க மாதிரி? ஃபுரோவுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும். இவன் யாரடா கோமாளி? நீ நம்பலையா? நானும் ஃபுரோவும் கிஸ் பண்ணிருக்கோம் தெரியுமா? லாச்சா ஃபுரோ நோ வைக்கும். கண்ணா, அவன் சொல்றத நம்பாத, அது ஒரு விபத்து. என்னடா அழகா, நாமளும் கிஸ் பண்ணுமோ? அது சொல்ல வேண்டியதானே. இந்த குந்தாணி எப்ப இங்க வந்தா? கண்ணா, ஃபுரோ அவ உடன் விடுறா. ஃபுரோ, இவன் ஒரு காம பிசாசு, இவனை விட்டுட்டு ஏன் கூட வா. என்னடா சொன்ன? உடனே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட. சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. இப்ப புரியுதா? பேசாம என்ன சூஸ் பண்ணு. போங்கடா கிறுக்கு பசங்களா. ஃபுரோ நில்லு. டேய், எங்கடா போற? நீ எங்க போற? மைனாவை என்னடா பண்ண? டேய், அந்த குந்தாணி தான் என்ன கிஸ் பண்ணா. யாரடா குந்தாணி? டேய், என்ன என்ன அடிக்கிறீங்க? எனக்கு இந்த குண்டோதரி யாருன்னு தெரியாது. நான் இவ்வளவு ஃபேமஸா? எனக்காக ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. இப்ப ஃபுரோ வந்து அவளோட ஃபேமிலியை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ண. அப்ப தலைவன் வந்து புதாவை கூப்பிட்டு வரான். ஃபுயின், புரா அக்காங்க. அக்கா இப்பதான் போனாங்க. போயிட்டாங்களா? சரி, நீ பேசிட்டு வா. ஆனா நீ இங்கே இரு. இல்ல, நான் திரும்ப போகணும். அப்புறம் உன்னை பார்க்க வந்ததை பத்தி நீ யார்கிட்டயே சொல்லாத. ஏன்னா உடனே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி சொல்ல. அப்ப நம்ம அம்மாவை கொண்டு இருக்காங்களா? ஆமா, ஆனா இத பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா இது அவங்க தான் பண்ணாங்கன்னு எந்த க்ளூவும் இல்ல. இப்ப அடுத்த நாள் சிவா வந்து ஃபூயினை பொண்ணு கேட்க வர. ஆனா ஃபூயின் வந்து ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிடுறா. அதே நேரத்துல ஃபூயின் வந்து லூ குடும்பத்தோட வேலைக்காரியா போறா. யார் அந்த பொண்ணு? அவ இப்பதான் இங்க வேலைக்கு வந்திருக்கா. அப்படியா? சரி, இந்தா, இது லூயிங்கோடதுல. ஆமா, ஆனா அவளை விட இது உனக்கு அழகா இருக்கும். ஏனப்பா, முதல் முறையா ஒரு அழகான பொண்ணு உன்னோட வீட்டுக்கு வேலைக்காரியா கூப்பிட்டு வந்திருக்க. இவ அழகா இருக்காளா? ஆமா. சரி, நீ கிளம்பு, எனக்கு சில முக்கியமான வேலை இருக்கு. உடனே லூனிங் போனதும், ஹே இங்க வந்து டீ ஊத்து. என்ன இது எப்படி வரைஞ்சாலும் சரியா வரமாட்டது. ஏன்னா நீங்க அதை தப்பா வரையறீங்க. நான் தப்பா வரையறேனா? அப்ப உனக்கு ஓவியத்தை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லுயஞ்சிய தன்னோட வலையில லூயிங் விழ வைக்கிறா. அதே நேரத்துல அரசர் வந்து இளவரசி ஞானிய லிஞ்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ண. உடனே ஞானி ஃபுரோ கிட்ட உதவி கேட்கிறா. சரி, கவலைப்படாத, அந்த போட்டிக்கான மயில் தெரிய அவன் தொலைக்காத மாதிரி உருவாக்குற. ஆக்சுவலா என்னன்னா, லிஞ்சி ஞானிய கல்யாணம் பண்ணிக்க மயில் தெரிய ஒண்ணு உருவாக்கி
அதுல இருக்கிற மயிலோட கண்ணை கரெக்டா பார்த்து ஷூட் பண்ணணும். பட் ஃபுரோ பண்ண உதவியால லிஞ்சி அதை பார்க்கும்போது அவன் கண்ணு கூச அவனால அந்த மயிலோட கண்ணை பார்த்து ஷூட் பண்ண முடியாம போட்டியில தோத்து போயிடுறான். ஃபுரோவை கல்யாணம் பண்ணி வைக்க அரசர்கிட்ட நான் பேசணுமா? ஆமாப்பா. ஏண்டா நீ பிரின்சஸ கட்டிக்க கூடாதுன்னு ஒரு டிராமா போட்டிருக்க, இப்போ எப்படி போய் பேசுறது? பேசிதான் ஆகணும். இல்ல நீ பேச வேணா, நானே போய் பேசுறேன். இப்ப அரசர்கிட்ட ஜிஃபான் ஏதோ பேச வர அப்ப லார்ட் ஷா வந்து, அப்பா நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, ஆனா இப்ப கேக்குறேன். நான் கோர்ட் லேடி ஃபுரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அரசே தளபதி டிங் வந்திருக்காரு, உள்ள வர சொல்லு. இந்த 2 தடிமாடுங்க இங்க என்ன பண்றானுங்க? கண்ணா என்ன அவசரம்? ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. அரசே நான் கோர்ட் லேடி ஃபுரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீயுமா? என்ன நீயுமா அப்படின்னு எனக்கு முன்னாடி யார் வந்தா? அப்பா அவ என்னதான் விரும்புறா. அரசே நானும் ஃபுரோவை விரும்புறேன். என்ன நீயுமா? அரசே பேரரசர் உங்க தம்பிக்கு மிஸ் ஃபுரோவை கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அனுமதி கேட்கிறாரு. என்னது என் தம்பியுமா? இதுல என்னோட முடிவை எடுக்க முடியாது. ஏன்னா மிஸ் ஃபுரோ வந்து என் மனைவிக்கு கீழே வேலை செய்யறா. சோ அவ தான் முடிவு எடுக்கணும். உடனே மகாராணி ஃபுரோவையும் அரசரோட அப்பாவையும் அவரோட தம்பியும் கூப்பிட்டு போய் ஜோதிடரை பார்க்க, ஆனா அவன் பார்க்க போறதுக்கு முன்னாடி தலைவனுக்கு அவனோட அக்கா மூலம் இந்த நியூஸ் தெரிய வர அவன் உடனே அந்த ஜோதிடரை பார்த்து அவன் பக்கமா மாத்த, இந்த பொண்ணோட ராசி நல்லாதான் இருக்கு, ஆனா இவளை கட்டிக்கிட்டா அரச குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே குழந்தை பாக்கியம் இருக்காது. உடனே அவங்க திரும்ப போக அப்போ வரும்போது யாரோ ஒருத்தங்க அவங்களை அட்டாக் பண்ண உடனே அவங்க தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிக்க. இப்ப ஃபுரோ வந்து தண்ணி கிடைக்குமான்னு வெளியே போய் பாக்குறா. அப்ப சடனா யாரோ ஒருத்தன் வந்து அவளை கடத்துறான். அதே நேரத்துல தலைவன் ராணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்களை காப்பாத்துறான். மகாராணி கோர்ட் லேடி உங்க கூட இல்லையா? அவ தண்ணி எடுக்க வெளியே போனா, நீங்க வரும்போது அவளை பாக்கலையா? இல்ல ராணி. சரி நான் போய் அவளை தேடுறேன். யார் நீ? எதுக்கு என்ன கடத்தின? ஜிஃபான் நீயா? ஃபுரோ நீ எனக்கு சொந்தமானவன். சோ உன்னை நான் யாரையும் அடைய விட மாட்டேன். ஜிஃபான் உனக்கு புரியலையா? என் மனசுல கண்ணை மட்டும்தான் இருக்கான். சோ என்னை விடு. ஆனா ஜிஃபான் வந்து அவளை போக விடாம அங்கேயே அடிச்சு வச்சுட்டு திரும்ப காங்ஸோக்கே போக, ஆனா அவன் போனதும் லூயிங் வந்து ஃபுரோவை காப்பாத்திட்டு, மிஸ் ஃபுரோ உங்களை ஜிஃபான் தான் கடத்தினான்னு யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. சரி நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல தலைவன் ஃபுரோவை தேடிக்கிட்டு இருக்க அப்ப ஃபுரோ வந்து தலைவனை பாத்துடுறா. ஃபுரோ எங்க போன? நான் வழி தெரியாம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். சரி வா கிளம்புவோம். இப்ப ஃபுரோ வந்து அரண்மனைக்கு திரும்ப வந்ததும் மகாராணி அவளுக்கு வெகுமதி தராங்க. இதனால ஃபுரோவால நினைச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியும். அது மட்டும் இல்லாம ஃபுரோ வந்து மகாராணியோட வலது கையா மாற. சோ இப்ப மகாராணிக்கு பிறகு அதிக பவர்ஃபுல்லான லேடி வந்து நம்ம ஃபுரோ தான். இப்படியே வருடங்கள் ஓட பட்டத்து இளவரசருக்கு பையன் பிறக்கிறான். கண்ணா இவ்வளவு நாளா எங்க போன? எனக்கு சில பிரச்சனை இருக்குன்னு சொன்னல, அதை சரி பண்ண நான் ஒரு மருத்துவரை பார்க்க போனேன். சரி போன முறை உன்னோட பங்களிப்புக்கு நான் எந்த வெகுமதியும் தரல, அதனால உனக்கு என்ன வேணும்னு கேளு. எல்லாருமே தலைவன் ஃபுரோவை கல்யாணம் பண்ணி வைக்க கேட்பான்னு நினைச்சா, அரசே நான் நாட்டோட எல்லை பகுதியை பாதுகாக்க ஆசைப்படுறேன். என்னாச்சு உனக்கு? கண்ணா இதுதான் உன்னோட முடிவா? ஆமா அரசே. கண்ணா நீ என்ன பைத்தியமா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? அப்ப ஃபுரோ வந்து கண்ணா கிட்ட பேச வெயிட் பண்றா. ஆனா தலைவன் அவ ஃபேஸ கூட பார்க்காம போயிடுறான். ஏன் இவன் என்ன அவாய்ட் பண்றான்? இப்ப 1 மாசம் ஓடி போக அப்ப பேரரசரோட 2வது மகனை காட்டுறாங்க. இவன் பேரு ஜாவா. இவன் என்ன பண்றானா நம்ம லார்ட் ஷாவோட தாத்தாவை கொன்னுடுறான். அப்பா நான் மிஸ்டர் கேனுக்காக போகணும். இல்ல நீ போக வேணாம். அப்பா அவன் உங்க பையனா இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு. இல்ல உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னல. பட்டத்து இளவரசரை பிரின்ஸ் ஜாவாவை பிடிக்க யார் அனுப்பலாம்? அப்பா நாம லிஞ்சி அனுப்பலாம். இப்ப இளவரசர் ஹான் வந்து, அதாவது நம்ம கண்ணனோட மாமா வந்து லிஞ்சி கூட போய் பிரின்ஸ் ஜாவாவை பிடிக்க போக அவனை நாம எப்படி பிடிக்கலாம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா கண்ணா? நான் வேணா வெஸ்டிகேட்டை தடுக்கிறேன். அதெல்லாம் தேவையில்ல, நம்ம 2 பேருமே ஒன்னா போவோம். சரி நீ நார்த் கேட் போ, கண்ணை வந்து வெஸ்ட் கேட் போகட்டும். ஆனா ஒண்ணு, பிரின்ஸ் ஜாவாவை கொல்லக்கூடாது, நம்ம உயிரோட கூப்பிட்டு போகணும். இது அரசரோட உத்தரவு. இப்போ ஒரு பக்கம் லிஞ்சி தாக்க, அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தலைவன் தாக்காம அமைதியா சமைச்சு சாப்பிடுறான். டே அமைச்சா இந்த பக்கம் போனா கண்டிப்பா மர்கையா தான். நம்ம வெஸ்ட் கேட் பக்கமா போலாம். ஆனா வெஸ்ட் கேட்லயும் ஆட்கள் இருக்காங்க, ஆனா அவங்க தான் நம்மள தாக்கலையே. அப்படின்னா வாங்க இளவரசி அங்கேயே போலாம். அமைச்சா அவன் என்ன பண்றான்? சமைச்சு சாப்பிடுறான். அப்ப இந்த கண்ணன் டம்மி பீஸா? டே அமைச்சா இவனை அடிச்சு நம்ம தப்பிச்சிருவோம். ஆனா இளவரசி கண்ணாவை பத்தி கேள்விப்பட்டிருக்க, அவன் இப்ப காங்ஸோட சிறந்த வீரர். பார்த்தா அப்படி தெரியலையா அமைச்சா? உடனே அவனை தாக்கு. உடனே அவங்க அம்பு மலையாள தாக்க, பட் தலைவர் இருக்கிற இடத்துல அவங்க அம்பு வந்து ரீச் பண்ண முடியல. அரசே அவன் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றான். அரசே என்னையா, நம்ம தானிய கடங்குல இருந்த உணவு எல்லாத்தையுமே அவன் எடுத்துட்டான். இப்ப நம்ம கிட்ட உணவு எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம நாம இன்னும் 1 மணி நேரத்துல சரணடையிலனா அவன் நம்ம அரண்மனைய வெடிக்க வைப்பானா. அப்ப வேற வழி இல்ல அமைச்சா, நாம சரணடைவோம். உடனே அவங்க சரணடைய, ஆமா இங்க இருந்த வீரர்கள் எங்க? அவங்க நதிப்பாலம் வழியா தப்பிச்சு போயிட்டாங்க. கோல பசங்க ஓடிட்டாங்க. ஒரு நிமிஷம், நதிப்பாலம் கிட்ட தானே மாமாவோட கேம்ப் இருக்கு. உடனே தலைவனோட அதே நேரத்துல லார்ட் ஹானை வந்து 3000 வீரர்கள் தாக்க, பட் சரியான நேரத்துல தலைவன் வந்து அவனோட மாமாவை காப்பாத்துறான். கண்ணா நீ ஏன் இங்க வந்த? மாமா
நீ இல்லாம போனா அக்கா என்ன கொன்னுருவா. ஆனா இப்ப நீ வந்ததால நம்ம 2 பேருமே சாக போறோமே. மாமா நான் சமாளிக்கிறேன். ஆனா தலைவன் எவ்வளவு போராடியும் அவனால அவங்கள சமாளிக்க முடியல. அப்ப லிஞ்சி வந்து ஆர்மியோட வந்து நம்ம தலைவனை காப்பாத்துறான். ஹைனஸ் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, நான் நல்லா இருக்கேன். லிஞ்சி வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏண்டா போறவன் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனோம். நல்ல வேளை வீரர்கள் வந்து சொன்னாங்க, இல்லனா என்ன ஆயிருக்கும். சரி என் உயிரை காப்பாத்திருக்க ரொம்ப நன்றி. நான் ஒன்னும் உன் உயிரை காப்பாத்த வரல, இளவரசரோட உயிரை காப்பாத்ததான் வந்தேன். அங்க என்ன நிலவரம்? இளவரசர் ஜாவா இறந்துட்டாரா? இல்ல அரசி, அவர் உயிரோட தான் இருக்காரு. உயிரோடவா? என்ன இந்த ஹான் இப்படி பண்ணிட்டான்? ஆக்சுவலா பட்டத்து இளவரசர் தான் ஹான் அனுப்புனது. எதுக்குன்னா பிரின்ஸ் ஜாவாவை கொன்னுட்டு பணமா கொண்டு வரணும் தான். ஆனா ஹான் வந்து பேரரசர் சொன்னதுனால பிரின்ஸ் ஜாவாவை கொல்லாம உயிரோட கொண்டு வரா. இதனால பட்டத்து இளவரசருக்கு தன்னோட தம்பி மேல கோவம் வருது. லார்ட் ஹான் நீ திறமையா செயல்பட்ட, அதனால பட்டத்து இளவரசருக்கு அடுத்தபடி தகுதியை உனக்கு நான் வழங்குறேன். இப்ப தலைவன் வீட்டுக்கு திரும்ப போறான். கண்ணா நீ இப்ப அந்த ஃபுரோவை வெறுத்துட்டல, அதனால நான் உனக்கு பொண்ணு பார்த்திருக்கேன். சோ இதுல யாரு உனக்கு பிடிச்சிருக்கு? அம்மா உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவளையே சூஸ் பண்ணு. டேய் தடிமாடுகளா, இதுல யாரு அழகா இருக்காங்க பாருங்கடா. அப்ப ஜிங்லிங் வந்து ஒரு படத்தை பார்த்து ஷாக் ஆக அதை உடனே எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறான். டேய் ஜிங்கர் என்னது? அட இந்த பொண்ணு அழகா இருக்காளே, ஆனா இவ பட்டத்து இளவரசர் மனைவியோட தங்கச்சியில, ஆனா இவ்வளவு நல்ல பொண்ணுதான். அம்மா இவளை தவிர வேற யார வேணாலும் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக, ஃபுரோ ஏன் அழுவுற? கண்ணா இப்பெல்லாம் என்ன அவாய்ட் பண்றான், ஆனா ஏன் என்ன அவாய்ட் பண்றான்னு தெரியல. டேய் ஜிங் நீ என்ன இங்க? ஏண்டி நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சா அதெல்லாம் தெரியாது. சரி நான் இப்ப ஏன் இங்க வந்தனா, நாளைக்கு நம்ம காதலை பத்தி என் அம்மா கிட்ட சொல்லி உன்னை பொண்ணு கேட்க வரப்போற. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கண்டிப்பா. இப்ப அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் அவன் சொல்ல, டேய் அவளை உன் அண்ணனுக்கு பாத்திருக்கண்டா. டேய் ஜிங்கர் அண்ணிய திருட பாக்குறியா? ஏண்டா நீ ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு பார்த்த ஞானிய திருநல. டேய் அது வேற இது வேற. ஏண்டா உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு நான் தக்காளியா? டேய் என்னடா ஓவரா பேசுற? கட் பண்ணா ஃபுரோ வந்து தலைவனோட வீட்டுக்கிட்ட வரா. ஹைனஸ் உங்க மணி பேக்க வச்சுட்டு போயிட்டீங்க, ரொம்ப நன்றி பிரியா. கண்ணா இவ யாரு? அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? கண்ணா ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு, என்ன கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இல்ல. அப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல இனிமே எதுவும் இல்ல. இனிமே நான் யார் கூட வேணாலும் பழகுவேன். ஓ அப்படியா? சரி நான் போறேன். இப்பவாது புரியுதா? அவன் உன்னோட காதலுக்கு தகுதி இல்லாதவ, வா போலாம். அப்பா தலைவா அங்க வர, நான் அப்பவே நினைச்சேன் நீ இவனை தானே லவ் பண்ற. கட் பண்ணா பிரின்சஸ் சன்னியை காமிக்க, அப்பாவோட சர்வன் கிட்ட லாங்வே கன்னி கோயில்ல ஒரு பையன் கிட்ட பேசினாலே, அவன் யாரு எனக்கு தெரியாது. இங்க பாரு, லாங்வே உன்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டான். சோ அது யாருன்னு சொல்லு. அவன் பேரு ஜிங்லிங். யாரு? அந்த லார்ட் ஹான் மனைவியோட கடைசி தம்பியா? ஆமா. அப்படின்னா இப்ப லார்ட் ஹான் பக்கம் மகாராணி, அரசர், அப்புறம் என் தங்கச்சியும். இப்படியே போனா அரசருக்கு அடுத்து லார்ட் ஹான் அரசரா மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உன்னோட மச்சான் தான் இப்ப இந்த நாட்டோட சிறந்த வீரர். இப்ப நாம என்ன பண்றது? பட்டத்து இளவரசி மிஸ்ஸஸ் ஹான் வந்து ஜூஜு கேண்டி அனுப்பியிருக்காங்க. எனக்கு அது தேவையில்லை, அதை ஏன் கேட்ட கொடு. இளவரசி எதுக்கு இவ்வளவு கோவம்? நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த கேண்டியை வந்து பிரின்சஸ் சன்னியோட சிஸ்டர் வீட்டுக்கு அனுப்ப, இது உன்னோட அக்கா உனக்கு தந்திருக்கா, எனக்கு பிடிச்ச கேண்டி இது. இப்ப அடுத்த நாள் வந்து அந்த சர்வன் வந்து லாங்வே ரூமுக்கு வர, எதுக்கு கத்துற? மிஸ்ஸஸ் லாங்வே இறந்து கிடக்குறாங்க. அம்மா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். லாங்வே இறந்து போனதுக்கும் ஹானுக்கும் என்ன தொடர்பு? அம்மா ஹான் வீட்ல இருந்து வந்த கேண்டியானதான் அவ இறந்து போயிருக்கா. அத அவங்க எனக்கு அனுப்புனாங்க. பட் அது தங்கச்சிக்கு பிடிக்கும்னு நான் அதை அனுப்புனேன். பட் அதுல லார்ட் ஹான் வந்து பாய்சன் வச்சிருக்காரு. என் பையன் இப்படி பண்ண மாட்டான். அம்மா இப்போ உன் செல்ல பையனுக்கு தான் சாதகமா பேசுவியா? எனக்கு வேற இப்ப கால் உடைஞ்சு போய் ஊனமா இருக்க. அதனால நான் அடுத்த அரசரா மாற முடியாது. அதனாலதான் நீங்க எல்லாருமே ஹானுக்கு சப்போர்ட் பண்றீங்க. மகனே ஹானை பத்தி உனக்கு தெரியாதா? அம்மா நான் கூட ஹானை வெகுலின்னு நினைச்சேன். ஆனா ஹான் அப்படி இல்ல. ஜாவாவை கொல்லாம மன்னிச்சு விட்டு அவனோட ஆளா மாத்தனா. அதனால ஜாவாவோட சப்போர்ட்டும் அப்பாவோட சப்போர்ட்டும் உங்க சப்போர்ட்டும் அப்புறம் அந்த கண்ணாவோட சப்போர்ட்டும் இப்படி எல்லாருமே அவன் பக்கம் இருக்காங்க. அது மட்டுமா, அந்த கேண்டிய நானோ இல்ல என்னோட மனைவியோ சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? மகனே நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா ஹான் ரொம்ப நல்லவன். அத்தை அவரு நல்லவரா இருக்கலாம், ஆனா அவரோட மனைவிக்கு ராணியாக ஆசை இருக்கலாம்ல. அவ ஏன் இப்படி பண்ண போறா? அம்மா இப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற. சரி நாங்க ஏன் உயிரோட இருக்கணும்? மகனை நிறுத்து. இந்த கேண்டிய பண்ணது ஹானோட ஒய்ஃப் தானே, அவளுக்கு உடனே நான் மரண தண்டனையை தரேன். மகாராணி மிஸ் ஹானை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு எடுங்க. ஃபுரோ இதுல நீ தலையிடாத. காட்ஸ் இவளை உடனே ரூம்ல அடிச்சு வைங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. மிஸ்ஸஸ் ஹான் பட்டத்து இளவரசரையும் இளவரசியும் கொல்ல பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு மரண தண்டனையை தரும். உடனே இந்த பாய்சனை குடிங்க. இது அரசியோட உத்தரவு. இதை நீங்க மீறினீங்கன்னா உங்க குடும்பமே
கொல்லப்படும். நான் என்னோட கணவரையும் என் குடும்பத்தையும் கடைசியா பார்க்கலாமா? எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க யாரையும் பார்க்க முடியாது. உடனே வேற வழி இல்லாம அவங்க அந்த பாய்சனை குடிச்சு தன்னோட உயிரை விட இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு லார்ட் ஹானும் தலைவனும் வர, டே கண்ணா, உன் அக்கா என் மேல கோவமா இருக்கா போல, அவளை கண்ணை திறந்து பார்க்க சொல்லுடா. அக்கா கண்ணா ஏன்டா அழுவுற? உன் அக்கா ஒன்னும் சாகல. மகாராணிக்கு தெரியும் மிஸ்ஸஸ் ஹான் வந்து இதை பண்ணலன்னு. சோ அவங்க பட்டத்து இளவரசியோட கட்டாயத்தால இந்த முடிவு எடுத்ததால அவங்களோட மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உனக்கு மகாராணியோட முடிவு முன்னாடியே தெரியும்ல, ஏன் நீ அதை பத்தி சொல்லல? ஆமா, நீ எப்படி சொல்லுவ? அதான் அந்த பிரின்சஸ் ஷாவோட சுத்தவே உனக்கு நேரம் இருக்கே. கண்ணா தெரியாம எதுவும் பேசாத. நான் உன்கிட்ட சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஏன்டி போய் சொல்ற? சரி, என்னதான் நீ விரும்பல, ஆனா என் அக்கா உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தா, உனக்காக எவ்வளவு பண்ணா. அப்படி இருந்து மகாராணி இப்படி ஒரு முடிவு எடுத்தப்ப அது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? உனக்கு தெரியுமா, உன்னை காதலிச்சதுக்கு ஒரு விபச்சாரிய காதலிச்சிருக்கலாம். உடனே ஃபுரோ வந்து அவனை அடிக்க, இங்க பாரு, இன்னொரு முறை இப்படி பண்ண நானும் திரும்ப அடிப்பேன், கிளம்பி போ. உடனே அவ கிளம்பி போயிடுறா. இப்ப ஜிங்லின் வந்து தலைவனை பார்த்து, அண்ணா நம்ம அக்கா சாக காரணம் லாங்வேவோட மரணம். ஆனா அன்னைக்கு நைட்டு லாங்வேவே நான் பார்த்தேன், அப்ப அவன் நல்லாதான் இருந்தா. அப்புறம் விசாரிச்சு பார்த்தேன், இதுக்கு காரணம் பட்டத்து இளவரசரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவரா இருக்க முடியாது. ஆனா அந்த பிரின்சஸ் மேல எனக்கு டவுட் இருக்கு. நீ உடனே லாங்வேவோட ஃப்ரெண்ட போய் பாரு, ஏன்னா அவ எப்பவுமே அந்த பிரின்சஸ் கூட தான் இருக்கா. சோ அவளுக்கு ஏதாவது தெரியும். நீ தானே அந்த கேண்டிய வாங்கிட்டு போன, அது எப்படி என் தங்கச்சி கிட்ட போச்சு? இன்னுமா புரியல? அப்ப இதை நீ தான் பண்ணியா? பிரின்சஸ், அதுதானே உன்னோட விருப்பம். நான் என் தங்கச்சி அவங்க கூட பழக கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அவ சாகுன்னு நினைக்கல. அப்ப ஏதோ சத்தம் கேட்க பார்த்தா அந்த வேலைக்காரிய வந்து இவங்க பேசுறத ஒட்டி கேட்டுறா. அதை இவங்க பார்த்ததும் அவளை துரத்த, சூசி ஏன் ஓடி வர? ஜிங்லி நம்ம லாங்வேவை கொண்டு மிஸ்ஸஸ் ஹான் மேல பழி போட்டது லேடி சன்னி தான். அப்ப கார்ட்ஸ் வந்து அவங்கள சுத்தி வளைக்க, எதுக்கு என்ன வர சொன்ன? அந்த பெட்டியை பாரு. உடனே அதை ஓபன் பண்ணா ஜிங்லிங் இறந்து கிடக்குறான். இல்ல, இதை யார் பண்ணது? அவ தானே. அவளை கண்ணா அவங்க தான் பண்ணாங்க, ஆனா அரசர் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். அப்ப லார்ட் ஹான் வர, மாமா கண்ணா நமக்கு முன்னாடி அவ விஷம் குடிச்சு இறந்துட்டா, வாங்க மாமா போலாம். இவ பேரரசருக்கு உண்மை தெரிய வர, இதெல்லாம் பண்றது செஞ்சுதான் அவன் அப்பாவோட சாவுக்கு பழிவாங்க தான் அவன் இதெல்லாமே பண்ணியிருக்கான். அப்ப சில பேர் வந்து அரசரை கொல்ல பார்க்க, ஆனா 3 சகோதரர்களும் சேர்ந்து அரசரை காப்பாத்த போராடுறாங்க. ஆனா வீரர்கள் அவங்கள சுத்தி வளைக்க, அப்ப தலைவன் வீரர்களோட வந்து அவங்க எல்லாருமே கொன்னுட்டு அரசரை காப்பாத்திடுறான். அரசி என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப தாமதமா வந்துட்டேன், நீ லேட்டா வரல, உடனே ஃபுரோவை போய் காப்பாத்து. இப்ப அவ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. உடனே தலைவன் ஃபுரோவை தேடி போக, ஆனா அவ இறந்து கிடக்குறா. குஜுலி என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்போ ஃபுரோ வந்து கண் முழிக்க, நீ மட்டும் தான் என்கிட்ட நடிப்பியா? இப்ப நானும் தான் நடிச்சேன். இப்ப எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வர, கடைசியா நம்ம தலைவனும் அவனோட தம்பிக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்க இந்த சீரீஸ் முடியுது. இந்த சூப்பரான சீரீஸ் கொடுத்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள். அடுத்த ஒரு சூப்பரான சீரீஸ்ல உங்களை வந்து மீட் பண்றேன்.